என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Engineer Thangamutu IPS Academy. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 7th புக்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி 6th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மில் மொத்தம் 5 வீடியோ பார்த்துருப்போம் ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ 6th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் முடிஞ்சு. இப்போ பார்க்க போகிறது நம்ம 7th புக்கு. 7th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் சரிங்களா. இங்கிலீஷில் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவீட்டியல் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக 6th புக்லேயே பார்த்தோம். பேசிக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகள்லாம் எத்தனை இருக்குது, வழி அளவுகள் எத்தனை இருக்குது, ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவு மற்றும் வழி அளவு. ஸோ இதில் வந்து நான் போன கிளாஸில் உங்களுக்கு சொன்னேன் 1960 வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறையாக அளவீடுகளோட முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் சரிங்களா. அதில் வந்து பேசிக் யூனிட்ஸ் அண்ட் டெரைவ்டு யூனிட்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் 3ஆக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பேசிக் யூனிட்ஸ் அப்படின்னா அடிப்படை அலகுகள். அடிப்படை அலகு மொத்தம் 7 இருக்கும் சரிங்களா. இதுல துணை அலகுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு திண்ம கோணம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலக்கோணம். தலக்கோணம்னா பிளேன் ஆங்கிள், திண்ம கோணம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள். தலக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்ம கோணத்தின் அலகு ஸ்டேடியன். ஸோ இது ரெண்டுமே இப்ப நடைமுறையில இல்ல. ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 22 வழி அலகுகள் கூட இணைச்சிட்டாங்க. வழி அலகுகள் கூட இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இணைச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது 2 கேட்டகரி தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். 2 தான் இப்போ இருக்கு சரிங்களா. ஆனால் ஸ்டார்ட் பண்ணப்போ 1960களில் கொண்டு வந்து 1971 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருந்திருக்கும். 7 அடிப்படை அலகு, 2 துணை அலகு, 22 வழி அலகு. இந்த 2 துணை அலகுகளை வழி அலகுகள் கூட இணைச்ச ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1995 1995 இணைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இப்போ இதில் அந்த அடிப்படை அளவு வழி அளவு பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை மற்றும் வழி அளவுகளை அடையாளம் காணுதல் 2வது. 3வது வழி அளவுகளுக்கான அலகுகளை பெறுதல். அளவு அப்படின்னா மெஷர்மெண்ட், அலகு அப்படின்னா யூனிட் சரிங்களா. ஸோ அப்போ அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி இதை நம்ம ஒரு 3 கேட்டகரியா பிரிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற பொருள்களின் பரப்பளவு மற்றும் கன அளவு. இந்த பரப்பளவும் கன அளவும் நமக்கு வழி அலகுகள்ல வந்துடும். நீளத்தின் அலகு மீட்டர், 2 மீட்டரை பெருக்குனா மீட்டர் ஸ்கொயர், அது பரப்பளவு. 3 மீட்டரை பெருக்குனா மீட்டர் கியூப், அது கன அளவு சரிங்களா. ஒரு பொருளின் கன அளவை கன மீட்டரில் இருந்து லிட்டருக்கு மாற்றுதல், இந்த யூனிட் கன்வர்ஷன். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இதையும் நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். புக்ல கொடுத்ததோட நம்ம அடிஷனலாவே பார்க்கலாம். ஏன்னா லிட்டரை வந்து எப்படி மீட்டரா மாத்தலாம், ஒரு மீட்டர் கியூப் அப்படின்னா எத்தனை லிட்டர், அது மாதிரி லிட்டரை எப்படி சென்டிமீட்டரா மாத்தலாம், மீட்டர் கியூப் எப்படி சென்டிமீட்டரா மாத்தலாம், இது எல்லாமே இதில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடர்த்தி, பருமன், நிறை. இந்த பாடத்தோட 7வது புக்கோட ஸ்பெஷலைசேஷன் இது ஒண்ணுதான். இது மட்டும் தான் 7வது புக்ல தெளிவாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடம். இதுல மெயினா இந்த 3 தான் கொடுத்துருப்பாங்க. அடர்த்தி, பருமன், நிறை, தென் ஒளியாண்டு, வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் சரிங்களா. இந்த 5 விஷயம் தான் நம்ம இந்த புக்ல படிக்கக்கூடியது. மற்ற எல்லாமே 6ல இருந்து 10 வரை எல்லாத்துலயுமே வரும். ஸோ இதை பத்தி தான் ஸ்பெஷலா பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்தவரை நீங்க ஒரு 2 ஆங்கிள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்துருக்கீங்களா, பருமன், அடர்த்தி, நிறை, இங்கிலீஷ்ல வால்யூம், டென்சிட்டி, மாஸ் சரிங்களா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியின் அலகு என்ன, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம். படிச்சிருக்கீங்களா. அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை மாஸ் பெர் வால்யூம், நிறை பை கன அளவு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நிறை டிவைடட் பை கன அளவு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். டென்சிட்டியோட அலகு மாஸ் பெர் வால்யூம். ஸோ இதுக்கு பேரலா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டையுமே இந்த மாதிரி முக்கோணம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். முக்கோணம் அதாவது என்ன சொல்ல ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ இந்த எஸ் இருக்கு இல்லைங்களா, இத இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா டி கீழே எஸ் இங்க டி, இந்த STT எப்படி இருக்கு அதே ஃபார்மேட்ல முக்கோணத்துக்குள்ள குறிக்கணும். இப்படி குறிச்சா இப்போ நமக்கு இதுல என்ன தெரியும்னா டினா டிஸ்டன்ஸ்மா. டிஸ்டன்ஸ்னா என்னது, இடப்பெயர்ச்சி அல்ல தொலைவு. டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி, டிஸ்டன்ஸ்னா தொலைவு. எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பீடு. இங்க இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லலாமா. இப்போ இந்த எஸ் நமக்கு வேணும்னா டிஸ்டன்ஸும் டைமும் எப்படி இருக்கு, மேல கீழே இருக்கு. இப்போ எனக்கு இதுவே வந்து டிஸ்டன்ஸ் வேணும்னா எஸ்ஸும் டி எப்படி இருக்கு, அப்படியே பக்கத்துல இருக்கா, அப்ப பெருக்கல். இப்போ எனக்கு டைம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஈக்குவல் டு டைம் வேணும்னா இங்க எப்படி இருக்கு, டிஎஸ், டி மேல இருக்கு, எஸ் கீழே இருக்கு. இந்த 3 ஃபார்முலாவையும் இந்த ட்ரையாங்கிள் வச்சு கொண்டு வரலாம். இது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. அதே ட்ரையாங்கிள் கான்செப்டை இங்க நம்ம இதுல கொண்டு வர முடியும். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் வால்யூம் இருக்குல்ல, டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி, அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கன அளவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்குள்ள இப்போ நமக்கு வந்து நிறை வேணும்னு வச்சுக்கோங்களேன். நிறை எனக்கு வேணும். நிறைனா என்னது, மாஸ். இப்போ மாஸ் வேணும்னா இங்க என்ன இருக்குது, டி இருக்கா, டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி இன்டு இந்த வால்யூம். அந்த சைடு போறப்ப என்ன ஆகும், பெருக்கல்ல தானே போகும், கீழே இருக்குது. அப்போ வால்யூம்க்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கன அளவுன்னு சொல்லுவோம், இல்ல பருமன்னு சொல்லுவோம். எது சொன்னாலும் வால்யூம் தான். ஸோ இந்த இடத்துல நிறை வேணும் அப்படின்னா
டென்சிட்டி இன்டு வால்யூம் அந்த சைடு போறப்போ. இப்போ நமக்கு வால்யூம் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? வால்யூமை இந்த சைடு கொண்டு போயிட்டோம் கன அளவு. அப்ப இந்த ஆன்சர் எப்படி மாறும்? மாஸ் பை டென்சிட்டின்னு வருமா? ஸோ இதுக்குள்ளேயே இப்போ நமக்கு 6 ஃபார்முலா கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஃபார்முலா ஸ்கூல் புக்ல இது இருக்கு. நம்ம இதை படிக்கும் போது இதையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸி. அதான் ரெண்டையுமே சொல்லிட்டேன். இப்போ இதுல 3 ஃபார்முலாவுமே டைரக்ட் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடர்த்தி டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், அதே மாதிரி மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம், வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இதை கன்வெர்ட் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ இதுக்கான வாய்ப்பாடு யூனிட் நம்ம படிச்சிருப்போம். மாஸோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ இதை வச்சுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடர்த்தியின் அலகு என்ன? கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சரிங்களா? இப்போ இந்த கிலோகிராம் பை மீட்டர் கியூபை நம்ம கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தலாமா அப்படின்னா மாத்த முடியும். இதெல்லாம் பின்னாடி வரும். இப்போ நம்ம அடுத்த பேஜ்ல பாக்குறப்ப இருக்கும். எப்படி மாத்தலாம்? இப்போ கிலோகிராம கிராம மாத்திரம் 1000 கிராம் சேர்ந்தாதான் 1 கிலோகிராம். ஓகேவா? மீட்டர் கியூப் 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்ப 100 பவர் 3 போட்டா கீழே 1 2 3 4 5 6 சென்டிமீட்டர் கியூப் வரும். இப்போ இந்த கிலோகிராம் பை மீட்டர் கியூபை கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தினா 3 0 3 0 கேன்சல். இதை மாத்தும் போது 1000ஆல வகுக்கணும். கிலோகிராம் பை மீட்டர் கியூபை கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்னா 1000ஆல வகுக்கணும். அதுவே கிராம் பை சென்டிமீட்டர் கியூபை கிலோகிராம் பை மீட்டர் கியூபா மாத்தணும் அப்படின்னா 1000ஆல பெருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு பேசிக் திங் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 13600 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது பாதரசம். சரிங்களா? கச்சிஜி பாதரசத்தோட டென்சிட்டி ஆஃப் கச்சிஜி பாதரசம் கேட்டாங்கன்னா இதோட வேல்யூ 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படி படிச்சிருப்போம் டென்சிட்டி. சரிங்களா? இதை ஒரு வேலை இப்போ நமக்கு கிலோகிராம் பை மீட்டர் கியூப்ல கேட்காம கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்ல கேட்டாங்கன்னு வைங்களேன் 13.6ன்னு எழுதணும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். கொஸ்டின் கேட்கறத பொறுத்து நம்ம மாத்தணும். கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்னா நீங்க கிலோகிராம்ல படிச்சிருந்தா அது 1000ஆல வகுத்துக்கோங்க. அது அப்படியே கிராமா கேட்டாங்க கிலோகிராமா கேட்டாங்கன்னா 1000ஆல பெருக்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் படிச்சிருப்போம். இப்போ பின்னாடி விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளோ 961 அப்படிங்கிறது கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கரெக்டா? கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதே 961 கிராம்ல சொல்லணும் அப்படின்னா 0.961 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். அப்ப அந்த கன்வர்ஷன் தெரியணும். கிலோகிராம கிராமா மாத்தணும்னா 1000ஆல பெருக்குவோம். ஆனா கீழே சென்டிமீட்டர் கியூப் இருக்கிறதுனால 1000ஆல வகுக்க வேண்டியது வரும். சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இங்க கிலோகிராம் இருக்கு, இங்க கிராம் தானே இருக்கு. அப்ப 1000ஆல வகுக்க தானே செய்யணும். கிலோகிராம கிராம மாத்திரம் 1000ஆல பெருக்க தானே செய்யணும். ஏன் வகுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி, மேல கிராம் இருக்கு, கீழே என்ன இருக்கு? சென்டிமீட்டர் கியூப் இருக்குல்ல. மீட்டர் சென்டிமீட்டரா மாறும்போது அப்ப கீழே 6 0 வந்துடும், மேல 3 0 தான் வரும். கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்? 3 0 வகுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டேன். இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் ஐடியாஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3D சாலிட்ஸ். இதுல நமக்கு என்ன தெரியணும்னா 2 டைமென்ஷன் இருக்கு, 2D அண்ட் 3D. நம்ம இது மேக்ஸ்லையும் பார்ப்போம். 2 டைமென்ஷன்னா என்னன்னா விசிபிளா பார்க்கக்கூடியது, பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம கையில எடுக்க முடியாது. சரிங்களா? தளம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டைல்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஸ்கொயர் கியூப்னு ஸ்கொயர்னு சொல்லலாம், ரெக்டாங்கிள் சொல்லலாம். டைல்ஸ் அதை கையில் எடுக்க முடியாது. அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அதை ஒட்டி மட்டும் தான் பார்க்க முடியும் டைல்ஸ். அதனாலதான் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சொல்லுவோம். இப்ப செவ்வகம், சதுரம், முக்கோணம் இதெல்லாம் கையில எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது, பார்க்க மட்டும் தான் முடியும். ஏன்னா அதுக்கு திக்னஸ் கிடையாது. ஒரு திக்னஸ் இருந்தா அதுக்கு பேர் கனசதுரம், கனசெவ்வகம் அல்லது கோலம், உருளை, கூம்பு இப்படிதான் சொல்லுவோம். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசமே. 2Dயை பார்க்க முடியும், 3Dயை கையில எடுக்க முடியும். ரெண்டுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ் இதுதான். ஏன்னா 3Dல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திக்னஸ் இருக்கும். இப்ப ஸ்பியர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பேப்பர்ல ஒரு வட்டம் போடுறேன், அந்த வட்டத்தை பார்க்க மட்டும் தான் முடியும். அந்த பேப்பரோட தான் எடுக்க முடியுமே தவிர வட்டத்தை மட்டும் தனியா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுவே ஒரு பால் இருக்குன்னு வைங்க, அது ஸ்பியர், கோலம், பந்த கையில் எடுக்க முடியும். ரீசன் என்னன்னா திக்னஸ் இருக்கு. சரிங்களா? சோ இதே மாதிரிதான் உங்களுக்கு முக்கோணத்தை நான் பேப்பர்ல வரைகிறேன்னா பேப்பரை தான் எடுக்க முடியும், அந்த முக்கோணத்தை எடுக்க முடியாது தனியா. சரிங்களா? அந்த ரீசன் என்னன்னா அந்த முக்கோணத்துக்கு திக்னஸ் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க அது மாதிரி 3Dல நான் முக்கோணத்தை வரைகிறேன், அதான் எடுக்க முடியாதுன்னா அதை சொல்லல. இப்போ 3Dல ப்ரிசம் இருக்கு, அந்த ஷேப்பை நம்ம கையில் எடுக்க முடியும்ல. ஒரு ஷேப்பை நம்ம கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும். திக்னஸ் இல்லைன்னா கையில் எடுக்க முடியாது. சரிங்களா? அவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ். சரி, வாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாடம் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல. ஸோ இப்போ இதில் பேசிக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க புக்கில் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடிப்படை அளவுகள்னா என்ன? வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். அதாவது இதோட அளவுகளோட யூனிட்டை நம்ம இந்த யூனிட்ல மட்டும்தான் சொல்ல முடியும், வேற ஒரு யூனிட் வச்சு சொல்ல முடியாது. நீளம் அப்படின்னா மீட்டர் தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதை வேற ஒரு அளவு வச்சு சொல்ல முடியாது. அது மாதிரி நிறை அப்படின்னா நிறைனா கிலோகிராம், காலம்னா செகண்ட். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் யூனிட். இதுக்கு வேற யூனிட்ல நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த யூனிட்டோட பன்மடங்கு துணை பன்மடங்கு யூஸ் பண்ணலாம். மீட்டரை சென்டிமீட்டரா யூஸ் பண்ணலாம், இல்ல மீட்டரை கிலோமீட்டரா யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் துணை பன்மடங்குன்னு சொல்லுவோம். ஆனா நீளம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மீட்டர் தான். அது மாதிரி நிறை அப்படின்னா கிலோகிராம் தான். இதுக்கு பேர் அடிப்படை அளவுகள். சரிங்களா? இப்ப அடிப்படை அளவுகள் நம்ம போன கிளாஸே படிச்சிருப்போம். 6th புக்லயே
நோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து மொத்தம் 9 இருக்கும். இதுல நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு கெல்வின். நான் எதெல்லாம் அண்டர்லைன் பண்றேனோ அதை மட்டும் நோட்ல எழுதினா போதும். நோட் எடுத்து எழுதுறப்போ வேற எதுவும் எழுத தேவையில்லை. இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க லைன்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்துடணும். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அளவுகள் மற்றும் அதனுடைய அலகுகள். பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவின் அளவு கேண்டிலா. ஸோ இதுல 2 விஷயத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அளவுகள் கேட்கிறப்போ அதோட மொத்த நேமுமே கொடுத்துருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு லெட்டரை வச்சு டினோட் பண்ணலாம். அப்படி லெட்டரை வச்சு டினோட் பண்றப்போ எதுக்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நபரோட பேர்ல ஒரு யூனிட் வந்துச்சுன்னா அந்த யூனிட்டை மென்ஷன் பண்றப்போ கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்ப கெல்வின் அப்படிங்கிறது ஒருத்தரோட பேரு, அவர் பேர்ல அந்த அலகு வச்சிருக்கிறதுனால கே கேபிட்டல்ல இருக்கும். ஆம்பியர் அப்படிங்கிறது ஒருத்தரோட பேரு, அந்த பேர்ல வர்றப்போ கேபிட்டல்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு நபரோட சயின்டிஸ்டோட பேர்ல வந்தா அது மட்டும் கேபிட்டல் இருக்கும், மற்ற எல்லாமே பாருங்க ஸ்மால்ல இருக்கும். சரிங்களா? இது பேசிக் திங். இதுவே இப்ப இதே இடத்துல அந்த சயின்டிஸ்டோட பேர் எழுத சொன்னாங்கன்னா ஸ்மால்ல தான் எழுதணும், கேபிட்டல் எழுதக்கூடாது. ஸோ இது வந்து அடிப்படை அலகுகளுக்கான வரையறையில கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு சயின்டிஸ்டோட பேர்ல ஒரு யூனிட்டை சொன்னோம்னா அப்போ வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு சயின்டிஸ்ட் பேரை ஃபுல்லா சொன்னோம்னா, இப்போ இதை கெல்வின் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ கே வந்து கேபிட்டல் எழுதக்கூடாது, ஃபுல்லா ஸ்மால்ல தான் இருக்கணும். ஒரே கேன்ற லெட்டர்ல டினோட் பண்ணும்போது கேபிட்டல் இருக்கணும், ஃபுல் நேம் எழுதுறப்போ ஸ்மால்ல தான் இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் அடிப்படை அலகுகள் எழுதுறதுக்கான வரையறை. ஸோ இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வெப்பநிலையின் அலகு கெல்வின், வெப்பநிலையின் அலகு கெல்வின், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன்ல வந்து கெல்வின் கொடுக்காம இதோட யூனிட் என்ன, கேபிட்டல் கே, ஸ்மால் கே, ஜி, கேபிட்டல் ஏ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நமக்கு அங்க யோசிப்போம் கேபிட்டல் கே வருமா ஸ்மால் கே வருமான்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எல்லாத்துக்கும் கேன்னு தெரியும், ஆனா 99% இதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஸ்மால் கேவா கேபிட்டல் கேவான்னு சொல்லி. கெல்வினுக்கும் ஆம்பியருக்கும் மட்டும் கேபிட்டல் வரும், மற்ற எல்லாத்துக்கும் ஸ்மால் வரும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா நிறைய டைம் கேட்டாச்சு கொஸ்டின். இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா இப்படி சின்ன ட்விஸ்ட் வச்சு கேட்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்க. இதெல்லாம் அடிப்படை அலகு. சரிங்களா? அப்போ அடுத்து பார்க்கக்கூடியது வழி அலகுனா என்ன, அடுத்த கான்செப்ட். வாட் இஸ் டெரைவ்டு யூனிட்ஸ், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஆர் டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அடிப்படை அளவுகளை வச்சு நம்ம டெரைவ் பண்ணக்கூடியதுக்கு பேரு டெரைவ்டு யூனிட். சரிங்களா? அடிப்படை அளவுகள் பேசிக் யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டெரைவ் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை அளவுகளை வச்சு டெரைவ் பண்ணக்கூடியதுக்கு பேரு வழி அளவுகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பேசிக்கா இப்போ பாத்தீங்கன்னா நீளத்தின் அலகு என்ன சொல்லியிருக்கோம், மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். இப்ப நீளத்தின் அலகு மீட்டர் அப்படின்னு எடுக்கிறப்போ இது அடிப்படை அளவுகள். இப்ப இதுல வழி அலகுகள் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்னா 2 மீட்டரை சேர்த்து ஒரு அலகு சொல்றோமா, டெரைவ்டு யூனிட்ஸ் ஆர் டெரைவ்டு பை பேசிக் யூனிட்ஸ். இதான் கான்செப்ட். பேசிக் யூனிட் அப்படின்னா ஒரே ஒரு யூனிட் தான், அது நீளத்தின் அலகு மீட்டரா இருக்கலாம், நிறையின் அலகு கிலோகிராமா இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். ஆனா நம்ம இது வந்து அடிப்படை அளவுல வச்சு இன்னொரு அலகு டெரைவ் பண்றோம்ல, இதுக்கு பேர் டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ அந்த டெரைவ்டு யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் பரப்பளவு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி. ஸோ இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா எதுன்னா இந்த மின்னூட்டம் ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க, மத்த எல்லாமே நார்மலா நீங்க பண்ணிடுவீங்க. பரப்பளவு அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம். இது செவ்வகமா இருந்தா, சதுரமா இருந்தா பக்கம் இன்ட்டு பக்கம். எப்படி கொடுத்தாலுமே இது ஒரு மீட்டர், நீளமும் ஒரு மீட்டர் தான், அகலமும் ஒரு மீட்டர் தானே. அப்போ கான்செப்ட் என்ன, ஒரு மீட்டர் ஸ்கொயர்னு வருமா. ஸோ அந்த மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அலகுல வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பளவு. அதே மாதிரி கன அளவுன்னு எடுத்தீங்கன்னா 3 லென்த் வரும், அதனால மீட்டர் கியூப். இதோட பேஸ் என்னன்னா மீட்டர் தான், 2-3 மீட்டர் சேர்ந்து ஒரு அலகை ஃபார்ம் பண்ணுதுல, அதனால அதுக்கு பேர் வழி அலகு. ஸோ இதுல வேகம் இப்பதான் பார்த்தோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது, மீட்டர். டைமோட யூனிட் செகண்ட். அப்போ மீட்டர் பை செகண்ட், மீட்டர் பை செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் -1. ஸோ இந்த இடத்துல அந்த கூலும் மட்டும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கூலுமோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கூலும் அப்படிங்கிறது ஒரு டெரைவ்டு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த இடத்துல பேசிக் யூனிட்ஸ்ல கூலும் கிடையாது. ஆம்பியர் வந்து எங்க வருது, பேசிக் யூனிட்ல வருதா, மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். பாருங்க போன பேஜ்ல பேசிக் யூனிட் பார்த்தோம்ல, இதுல வந்து பாருங்க மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், இது வந்து பேசிக் யூனிட். ஆனா மின்னூட்டம் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரைவ்டு யூனிட்ல வரும். ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகிற பிளேஸ் இது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மின்னூட்டத்தின் அலகு கூலும்னு படிச்சிருப்போம், இது ஒரு டெரைவ்டு யூனிட். அதோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. மெயினா எலக்ட்ரிக் சார்ஜோட டெரைவ்டு யூனிட்டுக்கான ஃபார்முலா, கூலுமுக்கு வந்து கேபிட்டல் சி யூஸ் பண்றோம். ஆனா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா மின்னோட்டம் ஆம்பியர் பை செகண்ட், AS-1. சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கூலும்னு சொல்லுவோம். மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். ஆனா இங்க மின்னூட்டம் தான் மின்னோட்டத்துக்கு பேஸ். ஆனா இந்த இடத்துல மின்னூட்டத்தை நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா டெரைவ்டு யூனிட்ல வச்சிருக்கோம். அதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. சரிங்களா? சாரி, பை செகண்ட் கிடையாது, இன்டூ செகண்ட். A இன்டூ செகண்ட், AS, A ஸ்மால் s வரும். சரிங்களா? ஏன்னா ஆம்பியர், மின்னோட்டத்தின் அலகு ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, ஆம்பியர். ஆம்பியர் செகண்ட்ன்றதான் கூலும் அப்படி படிச்சிருப்போம். ஓகேவா?
நிறை அப்படிங்கிறது அடர்த்தி அப்படிங்கிறது நிறை பை கன அளவு. இது இப்பதான் பார்த்தோம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு வந்து கிலோகிராம், வால்யூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஸோ இதுல இந்த பாக்ஸ் முக்கியம். இப்போ அங்க முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா இந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க விஷயம் இதுதான். ஒரு அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படுவது வழி அளவுகள். 2 பேசிக் யூனிட்ஸை ஆட் பண்ணியோ அல்லது மைனஸ் பண்ணியோ இல்ல மல்டிப்ளை பண்ணியோ இல்ல டிவைட் பண்ணியோ டெரைவ் பண்ணி கொண்டு வரதுக்கு பேர் டெரைவ்டு யூனிட்ஸ். இந்த டெரைவ்டு யூனிட்ஸ்ல இது 4மே இம்பார்ட்டன்ட். இதுல அந்த மின் நூட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்கா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு 7th புக். சரிங்களா? ஓகே. அடுத்து ஒன்னு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இப்ப பரப்பளவு அப்படின்னு கொடுக்குறாங்க. பரப்பளவை நம்ம பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னா பரப்பளவு அப்படிங்கிறது ஏரியா. சரிங்களா? ஏரியாவை பொறுத்தவரை நம்ம கொடுத்துருக்கிற ஷேப்பை பொறுத்து ஏரியா மாறும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சதுரமா இருக்குன்னு வைங்களேன். இதுவும் மீட்டர் தானே, ரெண்டுமே பக்கம் இன்ட்டு பக்கம். இதுவே வந்து ஒரு செவ்வகமா இருக்குன்னா எல் ஒரு பி, எல் இன்ட்டு பி. ஸோ அப்போ இந்த இடத்துல நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு வருது பரப்பளவுக்கான ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள் ஏரியா. இதுவே ஸ்கொயர் ஏரியாவா இருந்தா பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போ ரெண்டுமே வந்து மீட்டர்ல தான் இருக்கும். லென்த்தும் மீட்டர்ல தான் இருக்கும், பிரெத்தும் மீட்டர்ல தான் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர், பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒழுங்கான ஷேப்பா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப செவ்வகம் சதுரம்னு ஒரு ஷேப்பா இருக்குன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பே இல்ல, ஏதோ ஒரு ஷேப்ல இருக்குன்னு ஒரு இலை இருக்குன்னு வைங்க. ஒரு இலை எடுக்கிறோம், அந்த இலைக்கு ஷேப்பே இருக்காது. அப்ப அந்த ஷேப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ அது ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் சரிங்களா? அதை கண்டுபிடிக்க பயன்படுறதா பாத்தீங்கன்னா வரைபட தாள் முறையில கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை சூத்திரங்கள் மூலம் கண்டறியலாம். ஃபார்முலா இருக்கு. நீங்க ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ யூஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் ஒழுங்கற்ற வடிவமுடைய ஷேப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதான் இங்க கொடுக்குறாங்க. அடுத்து ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருட்களோட ஷேப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெக்ஸ்ட் பேஜ். தி ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இர்ரெகுலர் ஷேப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம டோட்டலாக பார்த்த விஷயத்தை ஃபுல்லாக நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அந்த பேஜில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அளவீடுகளை 3ஆ பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா பிரிக்கிறப்போ இது பக்கத்துல இந்த இயர்லாம் கூட நோட் பண்ணிக்கோங்க. 1960, 1971 நடைமுறைப்படுத்தினாங்க. இதுல அடிப்படை அளவுகள் மொத்தம் 7 இருக்கும். ஸோ இது இல்லாம 2 துணை அளவுகள் இருந்துச்சு. இந்த ரெண்டுமே எப்போ நீக்கப்பட்டது? 1995. வழி அளவுகள் 22. இது கூட பின்னாடி இந்த 2 ஜாயின் ஆயிருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நிறைய டெரைவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த பேஜ்ல நம்ம எழுதி வச்சுக்கலாம். திரும்ப பாக்குறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. இதுல முடிஞ்சா நீங்க படிச்சதை ஃபுல்லா எழுதிக்கலாம். மீட்டர், நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு செகண்ட், வினாடி ஸ்மால் எஸ், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், தென் வெப்பநிலையின் அலகு கெல்வின், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஸோ இதெல்லாமே அடிப்படை அளவுகள். இது இல்லாம வழி அலகுகள்ன்றது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி இந்த மாதிரி கொண்டு வரோம். இந்த பாடத்துல ஃபுல்லா இதான் படிக்கவே போறோம். சரிங்களா? வழி அளவுகள்ல பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி இந்த 3 தான் இந்த பாடத்துல வரக்கூடிய கான்செப்ட். அது மாதிரி லென்த்ல நீண்ட தொலைவுகள்ல 2 கான்செப்ட். இந்த பாடத்துல நீங்க படிக்கக்கூடிய 3 விஷயம் இவ்வளவுதான். 1, 2, 3 பிளஸ் 2 லென்த், மொத்தம் 5 கான்செப்ட் தான் அந்த 7வது புக்லயே தெளிவா கொடுத்துருக்காங்க. 7th புக்ல இருக்க தீம் கான்செப்டே இவ்வளவுதான். இந்த 5 தான் நமக்கு இல்ல புதிய விஷயம். அடிப்படை அளவு, வழி அளவை தாண்டி இதுக்குள்ள எதை ஸ்பெசிபிக்கா படிக்கணும்? இந்த 3 தான். இப்ப பரப்பளவு அப்படிங்கிறது ஒழுங்கான பரப்பு கண்டுபிடிக்கலாம், ஒழுங்கற்ற பரப்பு கண்டுபிடிக்கலாம், ஒழுங்கற்ற வடிவம். இந்த ஒழுங்கற்ற வடிவத்தை கண்டுபிடிக்கிறது தான் வரைபட முறை. ஒரு வரைபடத்தாள்ல அந்த ஷேப்பை வரைஞ்சு வரைபட முறை மூலமா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி கன அளவு. கன அளவுனா என்ன? பருமன்மா. பருமன்னா என்ன? பேசிக்கா வாட் இஸ் வால்யூம்? பருமன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். பருமன் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் கேனோட பருமன் அப்படின்னா என்னது? அந்த வாட்டர் கேன் எத்தனை லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி பிடிக்கும், அதான பருமன். பருமன் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி. சிம்பிளா சொல்லணும், 1 லிட்டர் வாட்டர் கேன் அப்படின்னா அதோட பருமன் 1 லிட்டர். சரிங்களா? சோ அந்த 1 லிட்டர் வாட்டர் கேனுக்குள்ள நீங்க 1 லிட்டர் அளவுள்ள பொருளை உள்ள வச்சீங்க அப்படின்னா அந்த பொருளோட திக்னஸ் அதை பொறுத்து டென்சிட்டி மாறும். 1 லிட்டர் வாட்டர் கேனுக்குள்ள நான் பஞ்சையும் வைக்கலாம், 1 லிட்டர் வாட்டர் கேனுக்குள்ள 1 லிட்டர் தண்ணியும் ஊத்தலாம், அதே 1 லிட்டர் வாட்டர் கேனுக்குள்ள 1 லிட்டர் மண்ணெண்ணையும் ஊத்தலாம். ஸோ அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா டென்சிட்டி வேரி ஆகும், அடர்த்தி வேரி ஆகும். ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி எப்பயுமே அதிகமாக உள்ள பொருள் மூழ்கும், அடர்த்தி கம்மியா இருக்க பொருள் மிதக்கும். இது ஜென்ரல் கான்செப்ட். இப்போ தண்ணிக்குள்ள தூக்கி கல்லை போட்டா என்ன ஆகுதுன்னா கல்லு மூழ்கும். என்ன ரீசன் அப்படின்னா கல்லோட அடர்த்தி அதிகம், தண்ணியோட அடர்த்தி குறைவு. அதே தண்ணி மேல விளக்கெண்ணெய் ஊத்துனா எண்ணெய் மிதக்கும். ஏன்னா எண்ணெயோட அடர்த்தி குறைவு, தண்ணியோட அடர்த்தி அதிகம். அடர்த்தி அதிகமா இருக்கிறது கீழே இருக்கும், அடர்த்தி கம்மியா இருக்கிறது மேல மிதக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அடர்த்தியை பத்தி தெளிவா படிக்கணும் நம்ம உள்ள. ஒழுங்கான வடிவம் உள்ள பொருளின் கன அளவு, திரவங்களின் கன அளவு, ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளின் கன அளவு. இப்போ இதுல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் கன அளவை எவ்வாறு கண்டறியலாம்? இதை நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக்ல இருக்கு இந்த கொஸ்டின். சரிங்களா? ஒழுங்கான வடிவமுடைய பொருளின் கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பொருள் ஒழுங்கான வடிவத்துல இருந்தா அதோட கன அளவை ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கியூப்னு எடுத்துக்கோங்களேன், கனசதுரம். அதோட கன அளவு என்ன சொல்லுவோம்? மீட்டர் கியூப்.
அது L இன்ட்டு A இன்ட்டு A இன்ட்டு A கியூப்னு சொல்லலாமா? அதுவே கன செவ்வகம் இருக்குன்னு வைங்க, கியூபாய்டு, அதுக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன? L இன்ட்டு B இன்ட்டு H. ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சலாம்ல. கன சதுரத்துக்கும் கன அளவு ஃபார்முலா இருக்கு, கன செவ்வகத்துக்கும் ஃபார்முலா இருக்கு, ஸ்பியருக்கு ஃபார்முலா இருக்கு, வேற கோன், சிலிண்டர் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ரெகுலர் ஷேப், அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஒரு இர்ரெகுலர் ஷேப்பா இருக்குன்னு வைங்களேன், அந்த ஷேப்போட வால்யூமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கன அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம். இது முக்கியம். ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் கன அளவை எந்த தத்துவத்தின் மூலம் கண்டறியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஒரு பொருளுக்குள்ள, ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போடுறதுனால அது எவ்வளவு அளவு தண்ணீரை வெளியேற்றும், அதாவது இந்த யுரேக்கா அப்படியே ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கீங்களா? ஆர்கிமிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குளிக்கிறதுக்கு போய் டப்பாத்துல வந்து இறங்கி இருப்பாப்ல, பாத் டப்ல. ஸோ அதுல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா உள்ள இறங்கணுன்னே தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வெளியே வந்திருக்கும். ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வெயிட் உள்ள போனதுனால அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் வாட்டர் வெளியே வந்துருச்சு. ஸோ அதை தான் ஒரு யுரேக்கா யுரேக்கா அப்படின்னு கத்திட்டு அப்படியே ஓடி வந்திருப்பாரு. அதை ஒரு புக்ல பேஜ்லயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சவர் தான் ஆர்கிமிடிஸ். அந்த ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்னன்னா, எவ்வளவு நிறையுள்ள பொருளை தண்ணிக்குள்ள போடுறோமோ அவ்வளவு எடையுள்ள தண்ணி வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆர்கிமிடிஸ் தத்துவம். இந்த முறை மூலமா ஒழுங்கற்ற பொருளின் கன அளவை கண்டறியலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடர்த்தி. அடர்த்திக்கான வரையறை. அடர்த்தினா என்ன? அடர்த்தியின் வரையறை வெவ்வேறு பொருட்களின் அடர்த்தி, அடர்த்தி பருமனுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இதை நான் இங்கேயே முடிச்சிடறேன் சிம்பிளா. இப்ப அடர்த்திக்கும் பருமனுக்கும் என்ன தொடர்பு சொல்லலாம்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். சரிங்களா? இப்போ அடர்த்தி அப்படின்னா என்னன்னா டென்சிட்டி, மாஸ் அப்படின்னா என்னது நிறை, வால்யூம் அப்படின்னா என்னது கன அளவு. அப்போ இந்த அடர்த்தியும் கன அளவு எப்படி இருக்கு? அடர்த்தி மேல இருக்கு, கன அளவு கீழே இருக்கு. இதை பத்தி கேட்டாங்கன்னா தொடர்பு என்ன அப்படின்னா எதிர்விகித தொடர்பு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிடலாம் சிம்பிளா. ஒரு பொருளோட அடர்த்தி அதிகரிச்சா கன அளவு குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா அடர்த்தி குறையும். இது ரெண்டு தான் இதுக்கான தொடர்பு. சரிங்களா? இதை ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம் ஒண்ணு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பொருட்களின் அடர்த்தி. இந்த இடத்துல தான் நம்ம என்ன கொண்டு வரணும்னா மிதக்கும் தன்மை அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம். மிதக்கும் தன்மை, டென்சிட்டி ஆஃப் டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாஸ், அதை மிதக்கும் தன்மை அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னா ஒரு பொருள், ரெண்டு பொருளை மிக்ஸ் பண்றப்போ எந்த பொருள் எதுக்கு மேல மிதக்கும்? ஒரு ப்ரீவியஸ் இயர் குரூப் 1 கொஸ்டின் பாருங்க, அதுல ஆல்ரெடி கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் நிறைய டைம். ஒரு பாத்திரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வாட்டர், தண்ணி இருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அயன், இரும்பு இருக்குது, தென் மெர்க்குரி இருக்குது. மெர்க்குரிக்கு நம்ம யூஸ் பண்ற டேர்ம் என்ன யூஸ் பண்ணுவோம்? Hg, வாட்டர் H2O, அயன் அப்படின்னா Fe. இப்போ இத பாத்திரத்துல கீழ இருந்து மேல வரிசைப்படுத்துங்க, எதுக்கு மேல எது வரும்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன். சோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டென்சிட்டி தெரியணும், அடர்த்தி தெரியணும். ஒரு பாத்திரத்துல இப்ப தண்ணி இருக்கு, பாதரசம் இருக்கு, இரும்பு இருக்கு. இதை இப்படி போட்டோம்னா எது கீழே இருக்கும் எது மேல இருக்கும் அப்படின்னு தெரியணும். இதுல இரும்போட அடர்த்தி எவ்வளோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 7800 to 7900 வரை வரும். சரிங்களா? பழைய புக்ல 7900 கொடுத்துருப்பாங்க, புது புக்ல 7800. சோ இது கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இப்ப நான் சொல்றது எல்லாமே கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதை கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தினா என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்கே சொன்ன பாத்துக்கோங்க, கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தினோம்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். அப்படி கொடுத்தாலும் நீங்க யோசிக்க கூடாது. கிலோகிராம் பை மீட்டர் கியூபா கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தினா 1000ஆல டிவைட் பண்ணணும். இப்போ ஒருவேளை அயனோட அடர்த்தி அப்படின்னு சொல்லி கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 7.8 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? சோ வாட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப், எல்லாமே கிலோகிராம் தான். மெர்க்குரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 13600. சரியா? இப்ப இது மூணையும் நம்ம ஒரே பக்கெட்ல போட்டாச்சு. இதுல எது கீழே நிற்கும் எது மேல இருக்கும், இந்த லேயர் படி இப்ப மூணையும் வரிசைப்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். இந்த லேயர்ல பார்த்தா கீழே இருக்கிறது ஹை டென்சிட்டி. இதுல இருக்கிறதுலே ஹை டென்சிட்டி எது? அதுதான் வந்து மூழ்கி இருக்கும், மெர்க்குரி தான் டென்சிட்டி அதிகம். ஸோ அப்ப கீழே இருக்கிறது Hg, ஃபர்ஸ்ட் லேயர். சரிங்களா? இதுக்கு மேல செகண்ட் லேயர்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா Fe, அயன். ஏன்னா அயனோட டென்சிட்டி எவ்வளவு? 7800. ஸோ அதுக்கு மேலதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் H2O. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒழுங்கான வடிவம் உள்ள பொருளின் பரப்பளவு. இந்த பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு ரெகுலர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவு இது நமக்கு மேக்ஸ்ல யூஸ் ஆகும் ஃபார்முலா A². செவ்வகத்தின் பரப்பளவு L into B. வட்டத்தின் பரப்பளவு πr². முக்கோணத்தின் பரப்பளவு ½ into B into H. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சதுரம்னா ஸ்கொயரு, செவ்வகம்னா ரெக்டாங்கிள், சர்க்கிள்னா வட்டம், முக்கோணம் அப்படின்னா ட்ரையாங்கிள். அப்படியே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் பக்கத்துல இருக்கும், பாத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, கீழே கொடுத்துருக்கேன் குரூப்ல. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் பரப்பளவு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் பரப்பளவை கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடிய முறை இந்த மாதிரி அந்த ஷேப்பை டிரா பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஷேப்ல இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் கேப்ல ஒரு பாக்ஸ் போடுறோம்.
அதே 1 சென்டிமீட்டர் கேப்ல பாக்ஸ் போடுறீங்கன்னு வைங்க, சிம்பிளா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த ஒரு பாக்ஸோட ஏரியா என்னவா இருக்கும்னா, இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். இப்போ இது 2 சென்டிமீட்டர், இங்க 2 சென்டிமீட்டர், 2 × 2 எவ்வளோ? 4 சென்டிமீட்டர் பரப்பளவு. இந்த பாக்ஸோட ஏரியாவை நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த இலைய வந்து இந்த பாக்ஸ்ல வச்சு அந்த இலையோட ஷேப்பை நம்ம குறிச்சிட்டோம். அப்ப இந்த இலை எத்தனை பாக்ஸை கவர் பண்ணிருக்கு அப்படின்றத வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஒரு பாக்ஸோட ஏரியா நமக்கு தெரியும். 10 பாக்ஸ் கவர் ஆயிருந்தா 10 × 4 40. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற முறைக்கு பேர் தான் வரைபடத்தாள் முறைன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரைபடத்தாளை பயன்படுத்தி இந்த இது ஒரு புக் பேக் 1 இருக்கும்பா. ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் பரப்பளவை கண்டறிய பயன்படுவது என்ன? பக்கத்தில் எழுதிக்கோங்க, வரைபடத்தாள். அதே மாதிரி ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் கன அளவை கண்டுபிடிக்க ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் ஏரியா கேட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வரைபடத்தாள் முறை. ஹெல்ப் ஆஃப் கிராஃப் ஷீட் நோட் பண்ணிக்கோங்க, வரைபடத்தாள் முறை. திஸ் ஃபிகர் வித் தி ஹெல்ப் ஆஃப் கிராஃப் ஷீட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஸோ இதே பிளேஸ்ல சேம் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதான் வரும். அடுத்து ஒருவேளை வால்யூம் கேட்டாங்கன்னு வைங்களேன், சிம்பிள் ஆர்கிமிடிஸ் லா. வால்யூம் கன அளவு கேட்டாங்க அப்படின்னா ஆர்கிமிடிஸ் லா. ஏன்னா ஒழுங்கான பொருளுக்கு ஃபார்முலா இருக்கும், ஒழுங்கற்ற பொருளுக்கு ஃபார்முலா கிடையாது. இந்த ரெண்டு முறையை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து அதே வால்யூம் வந்துருச்சு பாருங்க. வால்யூம் அல்லது கன அளவு. ஃபர்ஸ்ட் அதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் அல்லது கன அளவு அல்லது பருமன்னா வால்யூம். ஸோ இந்த வால்யூம் வந்து ஆக்சுவலா எந்த பொருள்ல காண முடியும் அப்படின்னா 3 டைமென்ஷன் தான். வால்யூமை பொறுத்தவரை 2Dல வராது. ஏரியாவை பொறுத்தவரை 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷனா பிளேனு, 3 டைமென்ஷனா சாலிடு. சரிங்களா? 2 டைமென்ஷனா பிளேன்னா தளம் தமிழ்ல. தளத்துல இருக்கக்கூடிய பொருள்ல பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ஒரு சாலிடா இருக்கக்கூடிய பொருள்ல தான் நம்ம கன அளவு பருமன் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ வால்யூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஓகே. ஸோ SI யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர் கியூப். அதாவது மீட்டர் கியூப்னு அர்த்தம். கியூபிக் மீட்டர்னா மீட்டர் கியூப் வால்யூம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கனசதுரம் கியூபா இருக்குன்னு வைங்களேன். இதோட நீளம், அகலம், உயரம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஏ மூணுமே ஏ தான். ஸோ அதனால A × A கியூப் வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னா நீளம் L, அகலம் B, H வந்து ஹைட். L × B × H இது கியூபாய்டு. சரிங்களா? ஸோ அடுத்து கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 πr3 ஸ்பியரோட வால்யூம். தென் சிலிண்டரோட வால்யூம் பை r²h. ஸோ இதே பிளேஸ்ல இன்னொன்னு கூட நோட் பண்ணிக்கோங்க. கோனோட வால்யூம். கோன்னா தமிழ்ல கூம்புன்னு சொல்லுவாங்க. கூம்பு நம்ம எப்படி மேக்ஸ்ல படிப்போம், இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே இது πr²h. அது வந்து பாத்தீங்கன்னா அதே πr²h 1/3 முன்னாடி போட்டா போதும் கூம்பு. ஏன் அப்படின்னா ஒரு சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, ஒரு சிலிண்டரை இப்ப இந்த மாதிரி கட் பண்ணோம்னா இதுல 1, 2, 3 கோன் எடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, சிலிண்டருக்கும் கோனுக்கும் ரிலேஷன் கன்ஃபியூஸ் ஆனா ஒரு சிலிண்டரை கட் பண்ணா 3 கோன் எடுக்க முடியும். அப்போ ஒரு சிலிண்டர் வால்யூம்ல கோன் வால்யூம் அப்படிங்கிறது 1/3. மற்றபடி சேம் அதே ஃபார்முலா தான், 1/3 πr²h. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஷேப், ரெகுலர் ஷேப். ரெகுலர் ஷேப்புக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதுவே இர்ரெகுலர் ஷேப்பா இருந்தா அப்ப என்ன பண்ணுவோம்? அதான் ஆர்கிமிடிஸ் லா. எவ்வளவு தண்ணி வெளியேறுதுன்றதை வச்சு ஆர்கிமிடிஸ் லால கால்குலேட் பண்றோம். திரவங்களின் கன அளவு. திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்கின்றன. எவையும் குறிப்பிட்ட கன அளவை கொண்டிருக்கின்றன. ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது. திரவம்னா லிக்யூட்ஸ். எந்த ஒரு லிக்யூடுக்குமே அதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. அதை நீ எந்த பீக்கர்லயோ எந்த ஒரு பொருளை ஃபில் பண்றீங்களோ அதோட ஷேப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திரவங்கள் கன அளவை திடப்பொருளின் கன அளவை போல் அளவிட முடியாது. திரவத்தை ஒரு கொள்கலனில் ஊற்றும் போது கொள்கலன் வடிவத்தை பெறுகிறது. திரவத்தை வந்து ஒரு வாட்டர் கேன்ல ஊற்றணும்னா வாட்டர் கேனோட ஷேப்புக்கு மாறிடும். அதனால அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த பாக்ஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், இதுல அந்த கன்வர்ஷன் டேபிள் இருக்கு பாருங்க. இதை எழுதிட்டு சைட்ல இடம் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பாக்ஸ் பண்றதை மட்டும் பாருங்க. 1 லிட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் கியூப்னு சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த ஏரியா இது யூஸ் ஆகும் கண்டிப்பா. 1 லிட்டர் அப்படின்னா எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர். இதை பத்தி நான் இப்ப எழுதுறேன் சைட்ல, அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கா. இது நம்ம பேசிக்கா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா 1000 லிட்டர். இங்க பாருங்க, நான் எழுதுற மாதிரி எப்படி வரிசை எழுதிக்குவாங்க. சைட்ல இடம் இருந்தா 1000 லிட்டர் அப்படின்னா 1 மீட்டர் கியூப். இது லாஸ்ட் குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு கனசதுர வடிவ கொள்கலனோட கெப்பாசிட்டி 64,000 லிட்டர். அந்த கொள்கலனோட பக்கம் என்னன்னு கேட்டாங்க. ஒரு கியூபிக் ஷேப்பு, அதோட வால்யூம் வந்து 64,000 லிட்டர். அதோட பக்கம் எவ்வளவு, அதான் கொஸ்டின். நம்ம கிளாஸ் ஒரு கொஸ்டின்ல இருக்கும். 64,000 வந்து மீட்டர் கியூபா மாத்தணும்னா 1000ஆல வகுக்கணும். அப்ப 64 மீட்டர் கியூப். 64 எதோட கியூப்? 4 கியூப். அப்ப அதோட பக்கம் 4. சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கன்வர்ஷன் கொண்டு வரணும். இப்போ
1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இதோட மீனிங் என்னன்னா, ஒரு பீக்கர் இருக்குன்னு வைங்க, ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸோட நீளம், அகலம், உயரம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருந்தா, இந்த அளவு கெப்பாசிட்டி எல்லாமே 1 மீட்டரா இருந்தா அதுக்குள்ள 1000 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ண முடியும். அதான் கெப்பாசிட்டி. 1 மீட்டர் கியூப் அளவுள்ள இடத்துல 1000 லிட்டர் தண்ணியை கெப்பாசிட்டி பிடிச்சி வைக்க முடியும்ன்றது இந்த கொஸ்டினோட மீனிங். சரிங்களா? சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாத்தலாம்னு யோசிங்க. 1 லிட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர் கியூப்? 1 லிட்டர் அப்படின்னா 1/1000 மீட்டர் கியூப். இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். இல்ல அப்படின்னா 10⁻³ மீட்டர் கியூப். இது எழுதிக்கோங்க. 10⁻³ மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1 லிட்டரோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல வந்து கியூபிக் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா, சிசி. இப்ப கியூபிக் சென்டிமீட்டரா மாத்துறீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்த அப்படியே வாங்க. அடுத்த லைன் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்த போறோம். 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ 100⁻³ என்ன போடுவோம்? இது சென்டிமீட்டரா மாத்துறோம். இப்போ 100⁻³ சென்டிமீட்டர் மாத்திரலாமா? சென்டிமீட்டர் கியூபா மாத்தியாச்சு. இப்போ அப்ப 100⁻³ மாத்துறப்ப என்ன ஆகும்? 10⁻³ இன்டூ இது 10⁻2 தானே, 2⁻3 10⁻6 எழுதலாமா? இப்ப 10⁻³ 10⁻6 ரெண்டையும் கூட்டினா என்னாச்சு? 10⁻3 சென்டிமீட்டர் கியூப்னு மாறிடும். சோ இதுதான் புக்ல கொடுத்திருக்க மீனிங். ஓகேவா? புக்ல இதானே கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த இடத்த கம்பேர் பண்ணா தெரியும். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கொண்டு வந்துட்டோம். 1 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் கியூப்? 10⁻3 எவ்வளவு? 1000 தானே, 1000 சென்டிமீட்டர் கியூப். பட் ஆனா இதுதான் கொஸ்டினா கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். சோ இங்க இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே டிரைவ் பண்ணிக்கலாம். எத்தனை லிட்டர் கொடுத்தாலும் மாத்திக்கலாம். இப்ப 10 லிட்டர் அப்படின்னா எத்தனை? 10,000 சென்டிமீட்டர் கியூப். இங்க ஒரு 0 சேர்த்தா அங்க ஒரு 0 சேர்க்க வேண்டியதான். அதே மாதிரி லிட்டரை சென்டிமீட்டரா மாத்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதே லிட்டரை மீட்டரா மாத்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இது புக்ல இல்ல, எழுதிக்கோங்க இது மட்டும். சரிங்களா? சோ அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 1000 ml அப்படின்னா 1 லிட்டர். இது நமக்கே தெரியும். 1000 ml சேர்ந்தா 1 லிட்டர். சரிங்களா? இது நார்மல் கான்செப்ட். ஓகே. சோ இதுதான் நம்ம சொன்ன மீனிங். அதாவது இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக்கர்ல வாட்டர் இருக்குது. இதுல இப்ப இந்த ஒரு கல்லை கட்டி உள்ள போடுறோம் இல்லைங்களா, அந்த கல்லோட கெப்பாசிட்டி வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த கல்லு உள்ள போகும்போது ஆல்ரெடி இப்ப 30 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்ப இந்த கல்லு உள்ள போகும்போது 30ல இருந்து எங்க போகுது? 40க்கு போதா? அப்ப இந்த கல்லோட வால்யூம் அப்படிங்கிறது 10 லிட்டரா மாறுமா? லிட்டரோ எம்எல்ஓ அந்த அளவை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம். இப்போ லிட்டர்ல நம்ம எடுத்தோம் வச்சுக்கோங்க, 30 லிட்டர் வால்யூம் இருக்கு. ஒரு பெரிய கல்லை உள்ள கட்டி இந்த பீக்கர்ல இறக்குறோம். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த லிட்டர் வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? சோ அப்ப இந்த இன்க்ரீஸ் ஆன லெவல் இருக்குங்களா, வாட்டர் லெவல், அதான வால்யூம். இந்த வால்யூம் இப்ப லிட்டர்ல இருக்கு. அந்த லிட்டரை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு மீட்டர் கியூபா வேணா மீட்டர் கியூபா மாத்திக்கலாம், சென்டிமீட்டர் கியூபா வேணா சென்டிமீட்டர் கியூபா மாத்திக்கலாம். எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், அந்த மிதத்தல் அடர்த்தியின் அடிப்படையில் ஒரு பொருள் எப்படி மிதக்குது சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் தான். ஸோ அது மாதிரி இந்த பாக்ஸ் கொஸ்டினை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் வெவ்வேறு அளவுகள். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கேலன் அப்படின்னா 3785 ml, அப்படி இல்லைன்னா 3.785 லிட்டர் ஒரு கேலன் அப்படிங்கிறது. ஒரு அவுன்ஸ் அப்படின்னா 30 ml, ஒரு குவார்ட் அப்படின்னா 1 லிட்டர். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேலன், அவுன்ஸ், குவார்ட், இது 3 இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியால. டைரக்ட் கொஸ்டினாவே கேட்பாங்க நமக்கு. $385 இப்படி இது மாதிரி 3785 ml என்பது எதற்கு சமம்? ஒரு கேலனா, ஒரு அவுன்ஸா, ஒரு குவார்ட்டா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால அதை பார்த்துக்கோங்க தெளிவா. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம ஜென்ரல் கான்செப்ட் தான். டென்சிட்டியை பொறுத்தவரை நம்ம இதை வச்சு எதை சொல்ல முடியும்னா, ஒரு பொருளோட உருவத்தை வச்சு டென்சிட்டியை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு பொருளோட உருவத்தை பொறுத்தது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் அடர்த்தியை இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னது ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம எதெல்லாம் ஃபில் பண்ண முடியும், இந்த பாக்ஸ்க்குள்ள நான் வாட்டரை ஃபில் பண்றேன்னு வைங்களேன், இதோட டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே பாக்ஸ்க்குள்ள நான் பஞ்சை ஃபில் பண்ணி வைக்கணும்னு வைங்க, இதோட டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும். இதே இதுக்குள்ள மண்ணு சாண்டை ஃபில் பண்றோம்னு வைங்க, இதோட டென்சிட்டி ஹையா இருக்கும். 3 வித்தியாசம் இருக்குல்ல. இது பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு, எதுவுமே ஃபில் பண்ணாம அதே பாக்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்ப 4 பாக்ஸ் இருக்கு, 4 பாக்ஸும் க்ளோஸ்ல இருக்கு. உங்களால எந்த பாக்ஸை வேகமா மூவ் பண்ண முடியும்? வெறும் பாக்ஸை மூவ் பண்ணிடலாம். ஆனா சைஸ் ஒண்ணுதான், 4 பாக்ஸ் சைஸ் ஒண்ணுதான். பாக்ஸோட வால்யூம் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கு. எல்லா பாக்ஸையும் வால்யூம் சேம். இந்த வால்யூம்குள்ள எவ்வளவு மாஸ் வைக்கிறீங்க அதுதான் டென்சிட்டி. அதான் டென்சிட்டி ஃபார்முலா படிச்சிருப்போம் பாருங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தானே. அப்போ வால்யூம் எல்லாத்துக்கும் காமன். சரிங்களா? இந்த வால்யூம்ல இப்ப எல்லாத்துக்கும் காமன் வால்யூம் தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள எதுவுமே இல்லை. இதுக்குள்ள மண் இருக்கு, இதுக்குள்ள பஞ்சு இருக்கு, இங்க வாட்டர் இருக்கு.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வைக்கக்கூடிய பொருளோட நிறைய பொறுத்து என்ன மாறும்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி மாறும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரே அளவுள்ள 2 பொருள், இப்ப நீங்க அதை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போடுறோம்னு வைங்க. 4 பாக்ஸ் இருக்கு, 4 பாக்ஸ் க்ளோஸ்டு பாக்ஸ், 4 பாக்ஸ் இப்ப தூக்கி தண்ணிக்குள்ள போடுறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எதுவுமே இல்லை, தண்ணி மேல என்ன பண்ணும், மிதக்கும் பாக்ஸ். அதுவே மண்ணு ஃபுல்லா ஃபுல் பண்ணிட்டோம் அந்த பாக்ஸை, அது தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும், தண்ணிக்குள்ள மூழ்கும். என்ன ரீசன் அப்படின்னா டென்சிட்டி அதிகம். புரியுதுங்களா? அப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது வெறும் வால்யூம் மட்டும் வச்சு சொல்ல முடியாது, வால்யூம் கூட மாசை வச்சு தான் சொல்லி ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் குறையும். அப்ப அது கரெக்டா அப்படின்னு யோசிக்கணும்ல. இப்போ வால்யூம் எல்லாம் சமமா தான் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி மாறுது. இந்த இடத்துல எப்படி யோசிக்கணும்னா, நம்ம 3 கேரக்டர் இருக்கு, டென்சிட்டி இருக்கு, மாஸ் இருக்கு, வால்யூம் இருக்கு. ஒரு 2 விஷயத்தை பத்தி பேசும்போது 3வது விஷயத்த கான்ஸ்டன்டா தான் வைக்கணும். அப்ப என்ன மீனிங்னா, இந்த இடத்துல 3 இருக்கு இல்லைங்களா, 3லயுமே இப்ப சாண்ட் இருக்குன்னு வச்சுட்டீங்கன்னு வைங்க, 3லயுமே கான்ஸ்டன்டா சாண்ட் தான் இருக்கு. அப்போ எந்த பாக்கெட் சின்னதா இருக்கோ அதுக்கு டென்சிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும்ல. சோ அதுதான் இதோட மீனிங். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா, அடர்த்தி மாறும் போது கனளவும் மாறும். அடர்த்தி கூடுனா கனளவு குறையும், அடர்த்தி அதிகமானா கனளவு கூடும். அடர்த்தி இன்க்ரீஸ் ஆனா கனளவு டிக்ரீஸ் ஆகும், அடர்த்தி டிக்ரீஸ் ஆனா கனளவு இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அது எப்போனா இந்த மாஸ் இருக்கு இல்லைங்களா, மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் போதுதான். இப்படி மாஸ் வேற வேறையா இருந்தா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சொல்ல வர மீனிங் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அடர்த்தினா என்ன, மாஸ் பை வால்யூம். சரிங்களா? நிறை பை கனளவு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டீங்க. ஒரு 5 பாக்ஸ் எடுக்கிறீங்க, 5 பாக்ஸுமே மண்ணு தான் இருக்கு, சாண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த பாக்ஸோட சைஸை பொறுத்து தானே மூழ்குமா மிதக்குமான்னு சொல்ல முடியும் அடர்த்தி. அதுவே வந்து இப்ப 5 பாக்ஸ் எடுத்துட்டு 5ஓட வால்யூமும் ஈக்குவலா இருக்கு. வால்யூம் ஈக்குவலா இருந்தா மாஸ் என்ன பண்ணும், அடர்த்தியை தீர்மானிக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. இப்போ 4 பாக்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடர்த்தி டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ இது ஃபார்முலாவா படிச்சிருப்போம். இதுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ நான் அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்றேன். சரிங்களா? அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணா அடர்த்தி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நிறை மாஸ் சொல்லலாமான்னா சொல்லலாம். இந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த இடத்த எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி அடர்த்தி டென்சிட்டி ஹையா இருக்கும்போது வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்மியா இருக்கும். சரிங்களா? இந்த டைம்ல மாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா கான்ஸ்டன்டா இருக்கணும். சரியா? இப்ப நான் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளா எக்ஸ்பெரிமெண்டா சொன்னேன் அப்படின்னா, வால்யூம் ஈக்குவலா இருக்குன்னா பாக்ஸோட சைஸ் எல்லாமே ஒரே சைஸ் பாக்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நல்லா பாருங்க, இந்த பாக்ஸோட அடர்த்தியை நம்ம பார்க்க போறோம். அடர்த்தியை பாக்குறப்போ வால்யூம் இதான் வால்யூம், சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லா பாக்ஸுமே 1 லிட்டர் கெபாசிட்டி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நிறை, இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ மண் இருக்கு, இதுல 3 கிலோ இருக்கு, இதுல 2 கிலோ இருக்கு, இதுல 1 கிலோ இருக்கு. இதுல எது டென்சிட்டி அதிகம் நினைக்கிறீங்க? 5 கிலோ. சரியா? பேக் ஒண்ணுதான், அந்த பேக்குக்குள்ள 5 கிலோ சாண்ட் இருந்தா இதோட நிறை எப்படி இருக்கு, அதிகமா இருக்குல்ல. இதுதான் இதோட மீனிங். நிறை அதிகமாக அதிகமாக அடர்த்தி அதிகமாகும், ஆனால் வால்யூம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேக்கோட சைஸ் 5 கிலோ பேக், எல்லாமே 5 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கிற பேக் வச்சிருக்கீங்க. அந்த பேக்ல 5 கிலோ மண் இருக்கு, இதுல 3 கிலோ மண் இருக்கு, இதுல 2 கிலோ தான் மண் இருக்கு, இதுல 1 கிலோ தான் மண் இருக்கு. அதுதான் என்ன சொல்றோம், அடர்த்தி. அப்ப இதுல எது அடர்த்தி அதிகம் அப்படின்னா 5 கிலோ பேக்ல 5 கிலோ மண் இருக்குல்ல, இதுதான் அடர்த்தி அதிகம். ஓகே, அப்ப வால்யூம் வச்சு வர்றப்ப என்ன ஆகும்னு யோசிங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கான்செப்ட்ல வர்றப்போ மாஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 கிலோ மாஸ். ஸோ இதுல வால்யூம் என்ன பண்றோம் அப்படின்னா, சின்ன பேக்ல இருக்கு, பெரிய பேக்ல இருக்கு, இதை விட பெரிய பேக்ல இருக்கு, இதை விட பெரிய பேக்ல இருக்கு. சரிங்களா? இப்ப டென்சிட்டிக்கு மீனிங் என்னன்னா அந்த நெருக்கம், துகள்களோட நெருக்கம். சரிங்களா? இப்போ 1 கிலோல வந்து ஒரு 10 துகள் 12 துகள் இருக்குன்னு, இந்த மாதிரி 12 மாலிக்யூல் இருக்கு. இந்த 12 மாலிக்யூல் எவ்வளவு நெருக்கமா இருக்கு, இதுல ரொம்ப நெருக்கமா இருக்கும்ல, சின்ன பேக்கா இருக்கிறப்போ. அப்போ இங்க டென்சிட்டி ஹையா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பெரிய பேக்கா வர்றப்போ என்ன ஆகும்னா இதுக்கோட கேப் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். இப்போ என்ன ஆகும்னா டென்சிட்டி குறையும். ஸோ அதான் இதோட மீனிங். டென்சிட்டி வந்து வால்யூம் குறைய குறைய டென்சிட்டி அதிகமாகும், டென்சிட்டி அதிகமாக அதிகமாக வால்யூம் குறையும். இப்போ இதுல ஸ்பேஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க ஒண்ணு தான் இருக்கும். அப்ப இதுல ஸ்பேஸ் அதிகமா இருக்குமா, அப்ப டென்சிட்டி கம்மின்னு அர்த்தம். இதை இன்னும் நல்லா புரியணும்னா, நம்ம சாலிட் லிக்யூட் கேஸ் படிச்சிருக்கோம்ல, ஒரு சாலிட் பார்ட்டிகளா இருந்துச்சுன்னா, சாலிட் பார்ட்டிகள்னா துகள்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும், அதனாலதான் ஒரு திடப்பொருள், இது ஒரு திடப்பொருள். இப்ப இந்த பொருளுக்குள்ள என்னால இன்னொரு பேனாவை இதுக்குள்ள இன்செர்ட் பண்ண முடியுமா, முடியாது. இதுல தடுக்குள்ள இதுவே வந்து ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள இந்த பேனா போட முடியுமா, இன்செர்ட் ஆயிரும். என்ன ரீசன்னா தண்ணியோட மாலிகுலுக்குள்ள கேப் இருக்கு, டென்சிட்டி கம்மி. இப்ப நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லா ஏருக்குள்ள இந்த பெண்ணை என்னால அசைக்க முடியுதுல்ல, ஏருக்குள்ளதான் இருக்கும், எந்த ஒரு தடையுமே இல்லை. ரீசன் என்னன்னா ஏரோட மாலிகுல்ல ரொம்ப கேப் இருக்கு. அப்ப டென்சிட்டியை இப்ப நம்ம இப்படியே பிரிக்கலாம், சாலிடு லிக்விடு கேஸ் இப்படி பிரிச்சோம்னாலே
டென்சிட்டி எதுல அதிகமா இருக்கும்னா சாலிட் திடப்பொருள்ல அதிகமா இருக்கும். சரிங்களா? லிக்யூட்ல டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும், கேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் வித்தியாசம். சாலிட் ரொம்ப நெருக்கமா இருக்குது, ரொம்ப நெருக்கமா இருந்தா அடர்த்தி அதிகம்னு அர்த்தம், ரொம்ப நெருக்கம் இல்லாம இருந்தா அடர்த்தி குறைவுன்னு அர்த்தம். அது மாதிரி சுத்தமா நெருக்கமே இல்லை, ரொம்ப ஸ்பேஸ் இருந்தா அடர்த்தி ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு பஞ்சு எடுத்துக்கலாம், காத்து எடுத்துக்கலாம், அதெல்லாம் அடர்த்தி குறைவு. ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், பிரிச்சிட முடியும். இப்போ ஒரு பெண் இருக்கு, இதை தூள் தூளா ஈஸியா ஆக்கிட முடியுமா? முடியாது. என்ன ரீசன்னா இது புதஞ்சிருக்கிற அடர்த்தி அதிகம். இதுவே தண்ணி இருக்குது, தண்ணியை கீழே தெளிச்சு விட்டோம்னா என்ன ஆயிரும், ஈஸியா தனித்தனியா போயிரும்ல. ஸோ அந்த மாலிகுலுக்குள்ள கேப் கொஞ்சம் கம்மி. காத்தை விட தண்ணிக்கு அதிகம், தண்ணியை விட சாலிடுக்கு அதிகம். இதான் மீனிங் இதுக்கு. சரியா? ஓகே, அதுக்கடுத்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா நான் பாக்ஸ் பண்றேன், மனப்பாடம் பண்ணுங்க. இதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது போதும்ல. அடர்த்தி இது நான் பார்த்ததே போதும். அடர்த்தி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இது ஓகே. அடுத்து இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு அடர்த்தியை பெற்றிருந்தால் அதிக அடர்த்தி கொண்ட பொருள் அடர்வு மிகு பொருள், அடர்த்தி குறைவான பொருள் அடர்வு குறைவு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெவ்வேறு அடர்த்தியிலான பொருட்களை பெற்றிருந்தால் அடர்வு மிகுந்த பொருள் அடர்வு குறைவான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹை டென்சிட்டி லோ டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டென்சிட்டி மீடியம், லோ டென்சிட்டி மீடியம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் தான் முக்கியம்ப்பா. இதுல உங்களுக்கு எதெல்லாம் அடிக்கடி கேட்கறாங்கன்னா, பாதரசம் கண்டிப்பா தெரியணும், நீர் கண்டிப்பா தெரியணும். இதுக்கு மேல அந்த குறியீடு முக்கியம். இது கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சரிங்களா? உங்களுக்கு மண்ணெண்ணெயின் அடர்த்தி கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்ல என்னன்னு கேட்டிருப்பாங்க. அங்க போய் நீங்க கிலோகிராம் பை மீட்டர் கியூப்ல எழுதக்கூடாது, அதையும் பார்க்கணும். கிலோகிராம் பை மீட்டர் கியூபா கிராம் பை சென்டிமீட்டர் கியூபா மாத்தினா என்ன பண்ணிக்கலாம், 1000ஆல வகுத்துக்கணும். இதை சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது டைரக்டா ஒன்வேடா கேட்கலாம். மண்ணெண்ணெய் 800, காற்று பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆர்டர் அப்படியே படிச்சிருங்க. இந்த ஆர்டர் அலுமினியம், அதை விட இரும்புக்கு அதிகம், இரும்பை விட தாமிரம், தாமிரத்தோட வெள்ளி, வெள்ளியை விட தங்கம். நம்ம ரேட் அந்த அமௌண்ட் ரேட்டை வச்சு சொல்லிக்கலாம். அலுமினியத்தை விட இரும்போட ரேட் அதிகம், இரும்பை விட செம்போட ரேட் அதிகம், செம்பை விட வெள்ளி அதிகம், வெள்ளியை விட தங்கம் அதிகம். பட் இந்த லேயரை படிச்சுக்கோங்க. அமௌண்ட் எவ்வளவு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஏரியா, கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மாதிரி இந்த மண்ணெண்ணெய் படிக்கும்போது மறக்காம இந்த விளக்கெண்ணெயவும் கம்பேர் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் எவ்வளோ 961, மண்ணெண்ணெய் எவ்வளோ 800. சரிங்களா? உங்களுக்கு தண்ணிக்குள்ள விளக்கெண்ணெய் ஊற்றினாலும் மண்ணெண்ணெய் ஊற்றினாலும் என்னதான் மிதக்கும். ஆனா விளக்கெண்ணெய்க்குள்ள மண்ணெண்ணெய் ஊற்றினா மண்ணெண்ணெய் தான் மிதக்கும், விளக்கெண்ணெய் அடியில் நிற்கும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். ஏன்னா விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961, மண்ணெண்ணெயின் அடர்த்தி 800. அது மாதிரி இந்த பாக்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்கம்மா. டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் அதிகம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் கெரோசின் ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சமையல் எண்ணெய், விளக்கெண்ணெய் போன்றவற்றை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி அதிகமாக தோன்றினாலும் ஆனால் நீர் வந்து அதை விட அடர்த்தி அதிகம் கொடுக்குறாங்க. இது ஸ்டேட்மெண்ட் ஒன்னா கொடுக்கலாம். சரிங்களா? விளக்கெண்ணெய் மண்ணெண்ணெயின் அடர்த்தி நீரை விட குறைவு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் லாஸ்டா இருக்கு பாருங்க. சில எண்ணெய் வகைகள் நீரை விட அடர்த்தி அதிகம் கொண்டவை. நீரை விட அடர்த்தி அதிகமா இருக்கிற எண்ணெய் வகைகளும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீரை விட அடர்த்தி அதிகமான எண்ணெய்களே உலகத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் புரியணும். இப்ப ரீசெண்டா குரூப் 2 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? எக்ஸாம்பிள், சிந்து சமவெளி நாகரிகத்துல எல்லாமே நகரங்களாக உள்ளது. அப்ப கீழே 2 ஸ்டேட்மெண்ட் கிராமங்களை பத்தி கொடுத்துருக்காங்க, ஆனா நகரங்களாக உள்ளதுன்னு கொடுத்தா அப்ப தப்பு. அது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு. அது மாதிரி எண்ணெய் வகைகள் வந்து தண்ணியில மிதக்கும்ன்றது ஓகே, ஆனா எல்லா எண்ணெயும் தண்ணியில மிதக்குமானா கிடையாது. ஏன்னா தண்ணியை விட அதிகமான அடர்த்தி கொண்ட எண்ணெய்கள் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆகும், தண்ணிக்குள்ள மூழ்கும். ஸோ அது பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்மு, இந்த லாஸ்ட் குரூப் 2லயே வந்து பாத்தீங்கன்னா சம் அதிகமா கேட்டு வச்சுட்டாங்க. ஸோ சம்மையுமே பார்த்துக்கோங்க, ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ இதுல கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 250 கிலோகிராம் நிறை கொண்ட, இது மாஸ், மீட்டர் கியூப் அப்படின்னா வால்யூம். மாஸ் இருக்கு, வால்யூம் இருக்கு. என்ன கேட்டாங்க, டென்சிட்டி. டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். அவ்வளவுதான். அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். மாஸ் 280, வால்யூம் எவ்வளவு, 4 மீட்டர் கியூப். 280 பை 4 டிவைட் பண்ண ஆன்சர். ஸோ இதுக்கு முதல் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அடர்த்தியின் அலகு நிறை பை கன அளவு, மாஸ் பை வால்யூம் எழுதிட்டு மாஸ் பை வால்யூம் சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சது. இப்ப கீழே பாருங்க, இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன், பருமன்னா என்னன்னா வால்யூம். வால்யூம் கொடுத்துருக்காங்க 125. சரிங்களா? வால்யூம் 125 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல யோசிக்கணும் நம்ம. நிறையை காண்கன்னு கேட்கறாங்க, கேட்டிருக்கிறது எம். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம், இந்த கொஸ்டின் அப்படியே பண்ணுங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு எடுக்கலாமா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, மாஸ் கேட்கறாங்க. அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் அப்படின்னு எடுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இரும்போட டென்சிட்டி படிச்சிருக்கோம், எவ்வளோ 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்னது, சென்டிமீட்டர் கியூப். அப்ப கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் மாத்தினா 7800 7.8 போடலாமா, 1000 இன்டு இது கூட இப்ப வேற என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் எவ்வளவு 125. இதை பெருக்கினீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? சரி, இதை எப்படி ஷார்ட்டா பெருக்கலாம், 125 பெருக்கிறதுக்கு பதிலாக 1000/8 எவ்வளோ, 1000/8 125.
அப்ப என்ன பண்ணலாம்னா 78 இருக்கா 7 8 2 0 இதை முத 8ஆல டிவைட் பண்ணணும் 2ஆல டிவைட் பண்ண 2ஆல டிவைட் பண்ணா எவ்வளோ 78ல பாதி எவ்வளோ 39ஆ 2 0 மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணுங்க எவ்வளோ வரும் 39ல பாதி 39ல பாதி 38ன்னா 1950 வருமா ஸோ 1950ல பாதி 1000ல பாதி 500 980ல பாதி 425 500 + 425 975 சார் ஓகேவா 975 ஆன்சர் வந்துருச்சா இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எடுத்து பண்ணியிருக்கேன் இல்லைன்னா இந்த அளவுக்கு பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கேயே மைண்ட்ல பண்ணிடலாம் 78 இருக்கா 2 0 பின்னாடி அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் 78ல பாதி 39ல பாதி எவ்வளோ 19.50 வருமா 19.5ல பாதி எவ்வளோ 975 பின்னாடி ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும் அதாவது 97.5 2 0 சேர்த்தோம்னா 975 அவ்வளவுதான் ஸோ இதுதான் நம்ம வந்து வேதிக் மேக்ஸ்ல பார்ப்போம் அடுத்து வேதிக் மேக்ஸ் சீரிஸ் சொல்லி ஒரு 25 டாபிக் போகுது இப்போ எஸ்எஸ்சிக்கு அதுல வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் சொல்றேன் 125ல பெருக்கன்னா என்ன பண்ணலாம் ஒரு நம்பர் 25ல பெருக்கன்னா என்ன பண்ணலாம் 5ஆல பெருக்க என்ன பண்ணலாம் 12.5ல பெருக்க என்ன பண்ணலாம் ஸோ அதெல்லாம் அதுல பார்ப்போம் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மெஷரிங் ஆஃப் லார்ஜர் டிஸ்டன்ஸ் இது வந்து நீளத்தை அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுகள் ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீளத்தின் அலகு என்ன படிச்சிருக்கோம் இது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டும் லைட் இயரும் கொடுத்துருப்பாங்கப்பா தமிழ்ல வந்து வானியல் அலகும் ஒளியாண்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ஒரு நீளத்தை அளக்க நம்ம நார்மலா யூஸ் பண்றது மீட்டரா ஜென்ரலா புரிஞ்சுக்கோ மீட்டரோட துணை பன்மடங்கு மீட்டருக்கு கீழே வந்தீங்கன்னா சென்டிமீட்டர் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா மில்லிமீட்டர் ஸோ அதுக்கு கீழே போனீங்கன்னா மைக்ரோமீட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா இதுவே பெரிய அலகா போகுதுன்னு வைங்களேன் மேக்சிமம் இதே மீட்டர்ல பெரிய தூரம் டிராவல் பண்றீங்க அதுக்கு என்ன சொல்லலாம் கிலோமீட்டர் சொல்லுவோமா லாங் டிஸ்டன்ஸ் போனா கிலோமீட்டருக்கு மேல போக போக என்ன ஆகும்னா 2 பெரிய நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இந்த மாதிரி ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது லைட் இயர் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் பார்செக் பிசி இது 3 யூஸ் பண்ணுவோம் சரிங்களா லைட் இயர் அப்படின்னா ஒளியாண்டு ஒளி வந்து ஒரு வருஷத்துல கடக்கக்கூடிய தொலைவுக்கு பேர் ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான கால்குலேஷன் பின்னாடி இருக்கும் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா பூமி சூரியனை சுத்தி வருது இல்லைங்களா சுத்தி வரும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் நியர்பை டிஸ்டன்ஸும் இருக்கும் லாங் டிஸ்டன்ஸும் இருக்கும் ரெண்டுக்கும் பொதுவான ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் தட் இஸ் கால்ட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அது மாதிரி பார்செக் அப்படிங்கிறது ஒரு பெரிய 2 நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை அளக்க மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் இது 3மே ஒரு யூனிட் தான் பட் இது 3மே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லாங் லென்த் ரொம்ப பெரிய லென்த் அளக்க பயன்படக்கூடியது சரிங்களா ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் மெஷரிங் ஆஃப் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஏயுவும் லைட் இயரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஃபார்முலா பிளஸ் அந்த டேட்டா மனப்பாடம் பண்ணிருங்க நான் சொல்றேன் அது எழுதிக்கோங்க அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வானியல் அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஏயு வாட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இங்க இருக்கு பாருங்க ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் டிஃபைன் அஸ் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் இதுதான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு தேவையானது மற்றெல்லாம் தேவையில்லை ஸ்டோரி நான் சொல்றேன் அப்படியே படிச்சுக்கோங்க இது ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன அப்படின்னா ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு வானியல் அலகு அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வாட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டயக்ராமோட நீங்க நார்மலா ஒரு டயக்ராம் போடுற மாதிரி எழுதிக்கோங்க சன் இருக்கு சென்டர்ல சன்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில பூமி சுத்தி வருதுன்னு எடுத்துக்கோங்க அவங்க எடுத்த மாதிரி ஒரே சைட்ல கூட எடுக்க வேணாம் நீங்க இப்ப பூமி வந்து இந்த இடத்துல இருக்கு இன்னொன்னு இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க அப்பதான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் சரிங்களா நீள்வட்ட பாதையில ஒரு ஏரியா பல்ஜா இருக்கும் இன்னொரு ஏரியா ஷார்ட்டா இருக்கும் இந்த ஷார்ட் ஏரியா இருக்கிறப்போ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் சன்னுக்கும் எர்த்துக்கும் கம்மியா இருக்கும் இந்த லாங் ஏரியால இருக்கிறப்போ டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு கான்ஸ்டன்டா இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இது ரெண்டுக்கும் ஆவரேஜா ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏயு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சரிங்களா அதான் இங்க சொல்லியிருப்பாங்க சராசரி தொலைவு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஸோ இதுல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவை மெஷர் பண்ணும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 147.1 சரிங்களா 147.1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட்டுக்கு மாத்த போறோம் இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்ல இது ஆவரேஜ்னா என்ன 152.1க்கும் பிளஸ் 147.1 கூட்டி 2ஆல வகுக்கணும் 2ஐயும் கூட்டினா எவ்வளவு வருது 299.2 இதை 2ஆல வகுத்தா எவ்வளவு வரும்னு பாருங்க 200ல பாதி 100 99.2ல பாதி இல்ல 90ல பாதி பாருங்க 90ல பாதி 45 சரிங்களா அப்போ 145 இது 9.2ல பாதி 9.2ல பாதி
இப்போ இதை நம்ம அப்படியே பாதியா கட் பண்ணோம்னா 145 பிளஸ் இதுல எவ்வளவு வருது பாருங்க 4.6 வருதா 4.6 அப்படின்ற டோட்டல் எவ்வளவு ஆச்சு 149.6 வந்துருச்சா ஆல்ரெடி 145 ஒரு 4.6 மொத்தம் எவ்வளவு ஆச்சு 149.6. ஸோ இதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க 149.6 இருக்கா 149.6 இன்டூ மில்லியன் கிலோமீட்டர் தானே மில்லியன் கிலோமீட்டர்னா 10⁶ கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதை நீங்க அப்படியே எழுதும் போது அதே தான் நாங்க சொன்ன கான்செப்ட் தான் மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். கிலோமீட்டர்லேயே சொன்னோம்னா மில்லியன் கிலோமீட்டர். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி மாத்தலாம் 149.6 மில்லியன்னா என்ன மீனிங் ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் 10 லட்சத்துல எத்தனை ஜீரோ இருக்கும் 6 ஜீரோ அப்ப 10⁶ எழுதலாமா இங்க இது கிலோமீட்டர்ல சரிங்களா. இப்போ அதை அப்படியே இங்கிப்பாங்க 1.496 இன்டூ இங்க என்ன இருக்கு 6 இருக்குல்ல இந்த 2 தள்ளி புள்ளி வச்சிருக்கோமா இப்போ 2 தள்ளி புள்ளி வச்சிருக்கோம் அப்ப 10⁸ கிலோமீட்டர். இப்ப கிலோமீட்டர் மீட்டரா மாத்தினா 1.496 இன்டூ கிலோமீட்டர் மீட்டரா மாத்திரப்போ 1000 பெருக்குவோமா அப்ப 10⁻11 மீட்டர். ஸோ இதை தான் நீங்க ஆக்சுவலா 1 AU அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 1 AU அப்படின்னா 1.496 இன்டூ 10⁻11 மீட்டர். ஸோ இதுக்கப்புறம் நீங்க கிலோமீட்டரா மாத்திரப்ப அப்படியே பேக் போயிருப்பீங்க 1000 வகுத்தா கிலோமீட்டர். ஆக்சுவலா இது கொண்டு வந்தது மில்லியன் கிலோமீட்டர்ல இருந்தா கொண்டு வந்திருப்பான் கால்குலேஷன்ல. ரெண்டுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க 1 AU கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவுன்னு கேட்கறாங்கன்னா நீங்க இது போட்டாலும் கரெக்ட் இல்ல இந்த கொஸ்டினும் கொடுத்துருக்கலாம். இந்த ஆன்சருமே 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்தா அதுவும் சரிதான் சரிங்களா. ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் இயர் சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு தேவைப்படும் கால்குலேஷன் பண்றப்போ. ஏன்னா இந்த ஆப்ஷன் ஒருவேளை இல்லைன்னா நமக்கு இந்த மீட்டர்ல இருந்து கிலோமீட்டரா மாத்தவோ இல்ல மில்லியன் கிலோமீட்டரா மாத்தவோ உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து லைட் இயர். லைட் இயர்னா என்ன அடுத்த கான்செப்ட் சரிங்களா. லைட் இயர்னா ஒளியாண்டு தமிழ்ல. ஒளியாண்டு என்பது ஒளியானது ஒரு ஆண்டில் கடக்கக்கூடிய தொலைவு. ஸோ இதுல ஒரு டேட்டா தப்பா இருக்கு நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. ஆக்சுவலா பிராக்சிமா சென்ட்ரி இங்க வரக்கூடாது ஆல்பா சென்ட்ரி தான் வரணும். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்பா சென்ட்ரி. ஆல்பா சென்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராக்சிமா சென்ட்ரி இருக்கும் சரிங்களா. பிராக்சிமா சென்ட்ரி ஆக்சுவலா 4.3 லைட் இயர் ஆல்பா சென்ட்ரி 4.2 லைட் இயர். சூரிய அதாவது நம்ம பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா சூரியன். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்பா சென்ட்ரி. ஆல்பா சென்ட்ரிக்கு அடுத்து இருக்கிறது பிராக்சிமா சென்ட்ரி சரிங்களா. 3 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவை ஒளியாண்டு லைட் இயர். வாட் இஸ் லைட் இயர் நம்ம பார்க்கணும். லைட் இயரோட கான்செப்ட் பாருங்க இங்கிலீஷ்ல சொல்றேன் தமிழ்ல சொல்றேன். லைட் இயர் அப்படின்னா என்னன்னா இதை எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல நோட் பண்ணுவாங்க இதை பாக்ஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. Light year is defined as the distance traveled by a light in vacuum during a period of 1 year. ஒரு வருஷத்துல ஒளியானது கடக்கக்கூடிய தொலைவு. 1 இயர்ல லைட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அதுக்கு பேர் தான் ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதை நம்ம வந்து கால்குலேஷன்ல சொன்னா எப்படி சொல்லலாம். லைட்டோட ஸ்பீட் என்ன நார்மலா 3 × 10⁸. இது வெலாசிட்டி ஆஃப் லைட்னு படிச்சிருப்பீங்களா 3 × 10⁸. லைட் வெலாசிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல கடக்கக்கூடியன்னு சொல்றாங்க 1 இயர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் 365 நாள் சரிங்களா. ஒரு 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 நாளைக்கு எத்தனை மணி நேரம் 24 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை மினிட்ஸ் 60. 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்ட் 60. இதெல்லாம் பெருக்குனீங்க அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு வரும். இதுதான் அதோட ஆன்சர். சரி இதான் டெஃபினிஷன். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா 365 24 60 எதுக்காகனா மொத்தம் 325 நாள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 1 ஹவருக்கு 60 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். ஃபுல்லா செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம் ஃபுல்லாவே. ஸோ செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ் இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு லைட்டோட ஸ்பீடோட அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். லைட்டோட ஸ்பீடு ஹவு many டேஸ் ஹவு many ஹவர்ஸ் பெர் டே ஹவு many மினிட்ஸ் பெர் ஹவர் ஹவு many செகண்ட்ஸ் பெர் மினிட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ இதையும் ஏயுவையும் கன்ஃபியூஸ் பண்ணாம படிச்சுக்கணும். இது 9.46 × 10⁻15 மீட்டர் 1 லைட் இயர் அப்படின்னா 1 AU அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1.496 × 10⁻11 மீட்டர். இதை பக்கத்திலே எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும் எது கேட்டாலுமே. ஏன்னா லைட் இயர் அப்படிங்கிறது 10⁻15 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர் சரிங்களா. இது அப்படியே கிலோமீட்டர்ல மாத்தினாலும் மாத்தி எழுதிக்கோங்க. இதை நம்ம கிலோமீட்டர்ல மாத்தி எழுதணும்னா 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். இதை மாத்தி எழுதினீங்கன்னா 1.496 × 10⁻8 கிலோமீட்டர் அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாடம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கீ டு ரிமெம்பர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது கடைசி அந்த பாடத்தை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் பார்த்தெல்லாம் தமிழ்ல இங்க இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நினைவில் கொள்க வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும்
குறிப்பிட முடியாத அளவுகளை என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு அளவுகளை மட்டும் டிஃபைன் பண்றதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்பியல் அளவுகளுக்கு பேரு இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை அளக்க பயன்படுறதுக்கு பேர் அலகுகள், அடிப்படை அலகுகள். அடிப்படை அலகுனா என்னன்னா ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான். நீளத்தின் அலகு மீட்டர், இது அடிப்படை. அந்த மீட்டரை நம்ம அதிகமா எடுத்தோம்னா கிலோமீட்டர், லைட் இயர்னு போகலாம். கம்மியா எடுத்தோம்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னு வரலாம். பட் பேஸ் என்னதுன்னா மீட்டர், அதுக்கு பேர் அடிப்படை அலகு. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவு வழி அலகுன்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பரப்பளவு மீட்டர் இன்ட்டு மீட்டர், 2 மீட்டர் பெருக்குனா வருதா, அதுக்கு பேர் வழி அலகு. அந்த வழி அலகுக்கு நம்ம என்ன குறிக்கிறோம், மீட்டர் ஸ்கொயர்னு குறிக்கிறோம்ல, அது வழி அலகு. அளவு அப்படின்னா மெஷர்மெண்ட், அலகு அப்படின்னா யூனிட். சரிங்களா? அடுத்து ஒரு பொருள் அடைத்துக் கொள்ளும் இடம் அதன் பரப்பளவு எனப்படும். சோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பொருள் தளமா இருந்தா, பிளேனா இருந்தா, 2D இருந்தா அடைத்துக் கொள்ளும் இடத்துக்கு பேர் என்ன சொல்லலாம், பரப்பளவு. அதுவே 3D இருந்தா அதுக்கு பேர் வால்யூம், அடைச்சுக்கிற இடத்துக்கு பேர் வால்யூம். இப்போ வாட்டர் கேன் இருக்கு, அது எவ்வளவு தண்ணி கெப்பாசிட்டி பிடிக்கும், அது அடைச்சுக்கிற இடம் தான். அந்த அடைத்துக் கொள்ளும் இடத்துக்கு பேர் அங்க வால்யூம். இதுவே ஒரு தளமா இருக்கு, ஒரு ஸ்கொயரோ இல்ல அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளோ கொடுக்குறாங்கன்னா அது அடைச்சுக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஏரியா, பரப்பளவு. சரிங்களா? இதை மீட்டர் ஸ்கொயர்னு குறிக்கலாம், சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு குறிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம பார்த்ததுதான் இருக்கும். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் பரப்பை எதை பயன்படுத்தி கண்டறியலாம், வரைபடத்தாளை பயன்படுத்தி கண்டறியலாம், கிராஃப் சீட். சரிங்களா? முப்பரிமாண பொருள் அடைத்துக் கொள்ளும் இடம் அந்த பொருளின் கன அளவு. முப்பரிமாண பொருள் பாத்தீங்களா, இந்த சொல்றாங்களா, முப்பரிமாண பொருள்னா 3D. 2Dனா பரப்பளவுன்னு பார்த்தோமா, இதுவே 3 டைமென்ஷனா இருந்தா அடைச்சுக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா கன அளவு. கன அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப், இதை யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் என்பது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகாகும். 1 லிட்டர் அப்படின்னா எவ்வளவு சொல்றாங்க, 1000 சென்டிமீட்டர் கியூப். அதை மீட்டர் கியூப் மாத்தினீங்கன்னா 1 லிட்டர் அப்படிங்கிறது 10⁻³ சென்டிமீட்டர் கியூப், 10⁻³ மீட்டர் கியூப். ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சென்டிமீட்டர்ல கேட்டா 10⁻³ மீட்டர் கியூப்ல கேட்டா 10⁻³ சரிங்களா? ஏன்னா 10⁻6 கீழே வகுக்கணும், அப்பதான் மீட்டரா வரும். அதனால ஒரு கொள்கலன் அடைத்துக் கொள்ளும் அதிகபட்ச திரவம் பருமனே அதன் கொள்ளளவு எனப்படும். மேக்சிமம் எவ்வளவு பருமன், அதான் கொள்ளளவு. ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரளவு பருமனில் உள்ள நிறை, அதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஒரு வால்யூம்ல இருக்கக்கூடிய எவ்வளவு மாஸ், இதுதான் என்ன சொல்லுவோம், டென்சிட்டி சொல்லுவோமா. சோ அதான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரளவு பருமனில், பருமன்னா வால்யூம், உள்ள பொருளின் நிறைனா மாசு. ஒரு வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்கு, அதான் டென்சிட்டி. அந்த பேக் 5 கிலோ இருக்கலாம், 5 கிலோ பேக்ல 1 கிலோ வெயிட்டும் வைக்கலாம், 2 கிலோ வெயிட்டும் வைக்கலாம், 3 கிலோ வெயிட்டும் வைக்கலாம், 5 கிலோ வெயிட்டும் வைக்கலாம். அப்ப அந்த வெயிட்டை மாத்த என்ன ஆகும், டென்சிட்டி மாறும். வால்யூம் 5 கிலோ பேக்கு, அதுல நம்ம வெயிட்டை மாத்த டென்சிட்டி கூடும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், மாஸ் அதிகமாக டென்சிட்டி அதிகமாகும், வால்யூம் குறைய டென்சிட்டி அதிகமாகும். அவ்வளவுதான். ஸோ அடர்த்தி SI அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். CGS அலகு முறையில் கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். இதை நோட் பண்ணிக்கோங்க. CGS அலகு முறை என்ன தெரியும்ல, நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா, SI அலகு முறை. SI அலகு முறையில நம்ம யூஸ் பண்றது கிலோகிராம், மீட்டர், செகண்ட் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி CGS அலகு முறையில யூஸ் பண்ற யூனிட் என்ன அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். இதான் ரெண்டுக்குள்ள கன்வர்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல அடர்த்தி பார்த்தோம், டென்சிட்டி அலகு என்ன படிச்சிருக்கோம், இங்க கிலோகிராம் பை மீட்டர் கியூப் படிச்சிருக்கோமா. இப்போ இந்த கிலோகிராம இங்க கிராம மாத்தணும்னா 1000 பெருக்குனா என்ன ஆயிருது, கிராம மாறிடும். இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா, மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா கியூபா, கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். பாத்தியாச்சா, மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திருக்கோம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், மேல 1000, கீழே வந்து பாத்தீங்கன்னா 10⁻6. ஸோ அதனாலதான் மேல 10⁻3 -6, அப்ப 10⁻−3 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 10⁻−3 இஸ் நத்திங் பட் 0.001 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்னு சொன்னாலும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா. இப்போ 1 கிலோகிராம் பை மீட்டர் கியூப SI அலகு முறையில இருந்து CGS அலகு முறைக்கு மாத்தினா அப்ப என்ன பண்ணணும், 1000ஆல வகுக்கணும். அதான் நான் சொன்னேன். இப்போ மண்ணெண்ணெயோட டென்சிட்டி வந்து 800, அதை வந்து நம்ம CGSல சொன்னோம் அப்படின்னா 0.8 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா. இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லப்பா. இப்போ 1 மீட்டர் லென்த் இருக்குல்ல, 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் ஹைட், 1 மீட்டர் விட்த், அதுல வந்து நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி, எத்தனை கிலோ வெயிட் மாஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது SI அலகு. அதை மீட்டர் எடுக்காம அதை சின்ன அளவா 1 சென்டிமீட்டர் கியூப்ல பார்த்தோம்னா அதுக்கு பேரு CGS. அவ்வளவுதான். அந்த அளவுகள் மட்டும் மாறும், மற்ற எல்லாம் காமன் தான். எதுக்காக இங்க வந்தோம் அப்படியே பாருங்க. கிராம் பை சென்டிமீட்டர் கியூப கிலோகிராம் பை மீட்டர் கியூபா மாத்தணும் அப்படின்னா என்ன செஞ்சிருக்காங்க, 10⁻3 போட்டிருக்காங்களா, நம்ம மாத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம கிலோகிராம கிராமா மாத்திருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வேல்யூவை இப்படி மாத்திருக்காங்க. இங்க மாத்தும் போது என்ன ஆகும் யோசிங்களேன். இப்ப இதை அப்படியே எழுதுங்க. 1 கிலோகிராம் பை மீட்டர் கியூப நம்ம இன்டூ 10⁻−3 போட்டா என்ன வருது, கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் வருதா.
இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவர்ஸ்ல கிராம் பை சென்டிமீட்டர் கியூப இன்டூ இது அந்த சைடு போறப்ப என்ன ஆகும் 10⁻³ பெருக்குனா என்ன ஆகும் கிலோகிராம் பை மீட்டர் கியூபா மாறும்ல. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது புக்ல கொடுத்துருக்காது, நம்ம ரிவர்ஸ்ல பண்ணிருக்கோம். ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. கிலோகிராம மாத்தினா என்ன ஆகும், கிலோகிராம மாத்தினா என்ன ஆகும். அடர்த்தியை கொண்ட அதிக அடர்த்தியை கொண்ட பொருள் அடர்வு மிகு பொருட்கள், குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருள் அடர்வு குறைந்த பொருட்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இது நார்மல் ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கே தெரியும். திடப்பொருட்கள் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமானால் அது அத்திரவத்தில் மூழ்கும். எதோட அடர்த்தி அதிகமா இருக்குமோ அது கண்டிப்பா என்ன ஆகும், மூழ்கும். சரிங்களா. ஒரு திடப்பொருளின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் அந்த திரவத்தில் மிதக்கும். குறைவா இருக்கிறது மிதக்கும், அதிகமா இருக்கிறது மூழ்கும். இதுதான் கான்செப்ட். அடர்த்தியின் அலகு மாஸ் பெர் வால்யூம். அப்ப மாஸ் வேணும்னா அடர்த்தி இன்டு கன அளவு. சோ கன அளவு வேணும்னா என்ன பண்ணணும், இந்த கன அளவு இந்த சைடு கொண்டு வந்து அடர்த்தியை கீழே கொண்டு வந்துடலாம். நிறை பை அடர்த்தி. இது எல்லாமே நம்ம பார்த்த கான்செப்ட் தான். தென் வானியல் அலகு 1.496 × 10⁻11 மீட்டர், லைட் இயர் 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ டெஃபினிஷனோட கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க புக்கை படிச்சுட்டு இந்த பின்னாடி இருக்க டேட்டாவை நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான பாயிண்டோ எல்லாமே இங்க வந்துடும். இதை தாண்டி எதுவும் பெருசா கேட்க போறது இல்லை. சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் புக் பேக் 1 வேர்டை முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், கவர் ஆயிரும். புக் பேக் 1 வேர்டு பாருங்க. பின்வருவனவற்றுள் எது வழி அளவு, சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது வழி அலகு. வழி அளவு அப்படின்னா டெரைவ்டு யூனிட் எதுன்னு கேட்கறாங்க. மாஸ், டைம், லென்த் இதெல்லாம் பேசிக் யூனிட். பரப்பளவு தான் என்னது, டெரைவ்டு யூனிட். ஓகே, பின்வருவனவற்றுள் எது சரி. 1 லிட்டர் அப்படின்னா எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர்னு பார்த்தோம், 1000. ஆப்ஷன் 1 லிட்டர் ஈக்குவல் டு 10⁻³ சென்டிமீட்டர் கியூப். அதே தான் இங்க பார்த்தோம், 1 லிட்டர் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர் கியூப். ரெண்டுமே பார்த்துருக்கோம். சரிங்களா. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் ஆர் கிராம் பை சென்டிமீட்டர் கியூப், ரெண்டுமே சொல்லலாம். சம நிறையுள்ள எஸ்ஐ அலகுன்னு கேட்டதுனால கிராம், சிஜிஎஸ்ல கேட்டா இது ரெண்டுமே இது சிஜிஎஸ்ல. சரிங்களா. சிஜிஎஸ் அலகுகளை கேட்டாங்கன்னா சம நிறையுள்ள 2 கோளங்களின் கன அளவு விகிதம். கன அளவும் அடர்த்தியும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது 2:1னா அது 1:2. சரியா. அடுத்து ஒளியாண்டு என்பது எதன் அலகு, தொலைவு. ஒளியாண்டும் சரி, லைட் இயரும் சரி, ஏயுவும் சரி, ரெண்டுமே எதுக்கான அலகுனா பெரிய தொலைவு, லாங் டிஸ்டன்ஸ், அதுக்கான அலகு. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை எதை பயன்படுத்தி கண்டறியலாம். ஆர்கிமிடிஸ் லா. பருமன் கிராஃப் ஷீட் வந்து ஏரியாவுக்கு, இது ஆர்கிமிடிஸ் லா, ஆர்கிமிடிஸ் தத்துவம். பார்த்தோம்ல அந்த டயக்ராம்ல இருந்துச்சு பாருங்க உள்ள, ஆர்கிமிடிஸ் லா. ஒரு கனமீட்டர் என்பது எத்தனை கன சென்டிமீட்டருக்கு சமம். ஒரு கனமீட்டர் அப்படிங்கிறது 10⁻6. ஏன்னா ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் தானே, கணம்னா கியூப். 1 கியூப் அங்க 100 கியூப். 100 கியூப்னா எவ்வளவு வந்துருச்சு, 10⁻2⁻3. அப்ப 10⁻6, அப்ப 10⁻6 வருவீங்க. சரிங்களா. தென் பாதரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அப்படி இல்லைன்னா 13.6 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். ரெண்டுல எதனா எடுத்துக்கலாம். ஒரு வானியல் அலகு என்பது 1 AU 1.496 × 11 மீட்டர். சரிங்களா. ஒரு இலையின் பரப்பை எதை பயன்படுத்தி கண்டறியலாம், வரைபடத்தாளை. இதுதான் கிராஃப் ஷீட். வரைபடத்தாளை பயன்படுத்தி கண்டறியலாம். பரப்பளவு ஏரியான்னு கேட்டா வரைபடத்தாள், வால்யூம்னு கேட்டா ஆர்கிமிடிஸ் லா. சரிங்களா. ஒழுங்கற்ற பொருள். ஒரு பொருளின் எல்லை அடைத்துக் கொள்ளும் இடமே அந்த பொருளின் பரப்பளவு. சரி. சரிங்களா. எல்லை அடைத்துக் கொள்ளும் இடமே அந்த பொருளின் பரப்பளவு. அதுவே வந்து 3Dயா இருந்தா, முப்பரிமாணமா இருந்தா கன அளவு, வால்யூம். திரவங்களின் கன அளவை அளவிடும் முறை முகவை மூலம் கணக்கிடலாம். பீக்கர்ல வச்சு கணக்கிடலாம். கரெக்ட். நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. கரெக்ட். நீரோட அடர்த்தி வந்து 1000, மண்ணெண்ணெயோட அடர்த்தி 800. அப்ப இது அதிகமா தானே இருக்கு. சோ ஓகே, கரெக்ட். அடுத்து என்னது, அடுத்து ஒன்னோடு பாருங்க. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரியா தவறா. கரெக்ட். ஏன்னா பாதரசம் வந்து 13600 டென்சிட்டி, இரும்பு வந்து 7800. 8900 என்னது, செம்பு. தாமிரம் வந்து 8900. ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருந்தால், பாருங்க, ஓரளவு பருமன்ல குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருந்தா அடர்த்தி என்ன மீனிங், குறைவுன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அடர்த்தி அதிகமாக உள்ளது. தவறு. புரியுதா. ஒரு 5 கிலோ பேக்ல 5 கிலோவும் சாண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், அடர்த்தி அதிகம். 5 கிலோ பையில 1 கிலோ தான் அரிசி இருக்கு அப்படின்னா அடர்த்தி குறைவு. அவ்வளவுதான் மீனிங். சரிங்களா. சோ இதான் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்ப கூட குரூப் 4 இதுல குரூப் 2 கொஸ்டின் கேட்டாங்கல்ல, தமிழ்நாட்டின் அடர்த்தி 2011 கணக்கெடுப்பின் படி 555 ஒரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து வரும். சரிங்களா. பரப்பளவு, ஒரு பரப்பளவு வந்து மீட்டர் ஸ்கொயர். தொலைவுக்கு என்ன பண்ணுவோம், தொலைவு அளக்கிறது ஒளியாண்டு சொல்லலாமா, மீட்டர்ல பெரிய அலகு. அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கன அளவு மீட்டர் கியூப். நிறையின் அலகு கிலோகிராம். மேட்ச் பண்ணிக்கோங்க. தென் பரப்பளவு அப்படின்னா ஒரு பொருள் அடைச்சு கொள்ளும் அளவு சொல்லலாம். தென் தள வடிவ பொருள், கரெக்ட், எக்ஸாக்டா பிளேன் ஆங்கிள், பிளேன்ல இருக்கக்கூடியது. சரிங்களா. நீளம் அப்படின்னா கயரை வச்சு மெஷர் பண்ணலாமா. ஓகே. அடர்த்தி கிராம் பை சென்டிமீட்டர் கியூப், இது சிஜிஎஸ் முறையில. ஓகேவா.
கன அளவு அளவிடும் முகவை, நிறை வந்து பொருளின் அளவு. அவ்வளவுதான். ஸோ இதையும் வருஷப்படுத்தி எழுதலாமா? 1 லிட்டரு 100 கியூபிக் சென்டிமீட்டர், 10 லிட்டரு 10 கியூபிக் சென்டிமீட்டர். 1 லிட்டர் அப்படின்னா எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர்ப்பா? 1 லிட்டர் அப்படின்னா 1000 கியூபிக் சென்டிமீட்டர் படிச்சோமா? 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் அப்போ 10 கியூபிக் சென்டிமீட்டரை விட 100 கியூபிக் சென்டிமீட்டர் பெருசு. இதை விட 1 லிட்டரு அதை விட 10 லிட்டர் பெருசு. அரேஞ்ச் தி ஆர்டர். நமக்கு பார்த்தா இந்த 1 லிட்டர்னா எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர் தெரியணும். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் 10 கியூபிக் சென்டிமீட்டர், அடுத்து 100 கியூபிக், அடுத்து 1000, அதுக்கு அடுத்து 10,000. அப்படிதான் வரிசையை அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியானது இந்த நாளை கணக்கிட்டோம்னா அலுமினியம் ரொம்ப கம்மி. ஐ திங்க் 2900 தான் இருக்கும் டென்சிட்டி அலுமினியம். அலுமினியத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு வந்து 7900 வருமா? 2. மூணாவது தாமிரம் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8900 வரும். இது 7800, இது 8900. மூணாவது தங்கம் வந்து 19800. சரி, 19500 அதிகம், 20000 பக்கத்துல வந்துடும். ஸோ இந்த ஆர்டர்ல வரிசைப்படுத்திக்கலாம். சரிங்களா? பரப்பளவு மீட்டர், பரப்பளவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்றோம், கன அளவுக்கு மீட்டர் கியூபு. திரவத்தை வந்து லிட்டர்ல சொல்லலாம், திடப்பொருளை வந்து கிலோகிராம்ல சொல்லலாமா அளவு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர் மண்ணெண்ணெய். இதை கம்பேர் பண்ணோம்னா நீர்ல மண்ணெண்ணெய் மிதக்கும். ரீசன் என்ன அப்படின்னா நீரை விட மண்ணெண்ணெயோட டென்சிட்டி குறைவு. இப்ப ரெண்டாவதை விட முதல் இருக்கிற டென்சிட்டி எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா? அப்ப அலுமினியத்தை விட அதிகமான டென்சிட்டி என்ன எடுத்துக்கலாம்? அலுமினியத்துக்கு முன்னாடி இரும்பு எடுத்துக்கலாம். இரும்பு இல்லைன்னா பாதரசம் எடுக்கலாம், இல்ல தாமிரம் எடுக்கலாம், இல்லைன்னா தங்கம் எடுத்துக்கலாம், இல்ல வெள்ளி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை விட எல்லாமே அதிகம் அந்த இடத்துல. நமக்கு இப்ப பாதரசம் ஃபெமிலியர்னால பாதரசம் எடுத்துக்கோங்க. இல்ல 19500 எடுத்தோம்னா நம்ம தங்கம் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அலுமினியத்தோட அதிகமா தான் இருக்கும். அது அலுமினியம் மட்டும் இல்ல, வெள்ளி தாமிரம் எல்லாத்தோட அதிகமா இருக்கும் கோல்டு. சரிங்களா? ஓகே, பாருங்க. கல்லின் கன அளவை அளவிடும், கல்லின் கன அளவை முகவை மூலம் அளவிடலாம். ஓகே, ஒரு கல் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். கரெக்ட், ரெண்டுமே சரிதான். சரிங்களா? ஒரு கல்லோட வந்து கன அளவை எப்படி கணக்கிடலாம்? ஒரு முகவையில கல்லை கட்டி தொங்க விடுறதுனால எவ்வளவு தண்ணி வெளியே வருது, இல்ல தண்ணி எவ்வளவு உயருதுன்னு வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஏன் அப்படி கண்டுபிடிக்கணும்னா அது வந்து இர்ரெகுலர் ஷேப், அது அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டுமே கரெக்ட். ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஓவர். இன்னும் கூற்று கொஸ்டின் இருக்கா பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கூற்றுக்கு ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரிஞ்சா கீழே ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். கூற்று: மரக்கட்டை நீரில் மிதக்கும். நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம். மரக்கட்டை நீர்ல மிதக்குன்றது சரி, நீர் ஒளி ஊடுருவும் திரவம்ன்றதும் சரி. ஆனா இதுக்கு இது சரியான காரணம் அல்ல. மரக்கட்டை வந்து நீர்ல மிதக்கிறதுக்கு காரணம் என்ன? மரக்கட்டை நீரை விட டென்சிட்டி கம்மி, அதான் காரணம். பட் நீர் வந்து ஒளி ஊடுருவக்கூடிய திரவம் தான், அதுவும் சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கு சரியான காரணம் அல்ல, விளக்கம் அல்லன்னு சொல்லிடலாம் அதை. சரிங்களா? ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். சரி, நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. தவறு. நீர் கம்மி தானே, நீர் கம்மியா இருக்கிறதுனால இரும்பு மூழ்குது. அப்ப இங்க கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? ஸோ அடுத்து கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ இதுல இருந்து கேட்டிருக்காங்களா? இதுல கூற்று சரி, காரணம் தவறு. இதுக்கு இந்த இருக்கு பாருங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஓகே, அதுல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிற போறோம். ஓகே, முடிஞ்சதா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா 6th புக் முடிச்சிட்டோம். 7th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அது மாதிரி இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஸ்எஸ்சி, ரயில்வே, ஜிடி அண்ட் ரயில்வே என்டிபிசி அண்ட் ஆர்பிஎஃப் இதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல தான் வரும். ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சேனல்ல வரும். பியூர் மேக்ஸ் மட்டும் பார்க்கணும், சைக்காலஜி வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தமிழ் சேனல் ஸோ ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆகும். இது அடுத்த குரூப் 4க்கு யாராவது தமிழ் படிக்கிறீங்கன்னா இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டேட்டாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் ஐபிஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல்ல நீங்க எடுத்துக்கலாம். டெலகிராம்லயும் சரி, அதே வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ஸோ ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் இருக்கும். கீழே எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கிளாஸ் நடத்திருக்கேன் இல்லைங்களா, இந்த பிடிஎஃப்மே பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருவேன். ஸோ பிடிஎஃப் எடுத்து நீங்க நோட் பண்ணா நோட் பண்ணிக்கலாம். நீங்க நோட் போட்டு எழுதிட்டு புக் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இதை நீங்க பார்த்து அப்படியே நோட்ல நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராப்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் வரும். வாரத்துல 4 இல்ல 5 வீடியோ, மேக்ஸிமம் 4ல இருந்து 5 வீடியோ பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அது போக மற்ற கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. 1 or 2 days வீடியோ சொல்லலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து வரும். சரிங்களா? இதை நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 year டார்கெட்டா வச்சிருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். சயின்ஸ், சோசியல் எல்லாமே ஆல்மோஸ்ட் 6 to 10 புக்கு. 11th 12th பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதுக்குள்ளே கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போகும். பட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.